பிரசங்கியை பத்தி ஆரம்பிச்சோம். அது வேர்ஸ் பை வேர்ஸ், வசனத்தின்படி வசனம், ஒவ்வொரு வசனமா பார்க்கும்போது நிறைய பேருக்கு அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடிஞ்சுதான்னு தெரியல. அது டோட்டலா ஒரு மேக்ரோ விஷன் நான் பார்த்தா நல்லா இருக்கேன். மைக்ரோ விஷன், மேக்ரோ விஷன் பைபிள் நம்ம படிக்கணும். மேல இருந்து வானத்துல இருந்து பார்த்தா எப்படி இந்தியாவை பார்ப்போமோ அப்படி போல ஒரு ஃபுல் பிக்சர் தெரியணும். அதுக்கப்புறம் மைன்யூட் டீட்டெயில்ஸ்குள்ள போகணும். போன வாரம் நான் மைன்யூட் டீட்டெயில்ஸ்குள்ள கொண்டு போனேன். நான் அந்த 5 அதிகாரம் திரும்ப ஒரு தடவை பார்க்கும்போது இன்னும் ஆழமான காரியம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்துல எழுதுனதுதான் அந்த பிரசங்கி புஸ்தகம். அதனுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவர் இல்லாம எதை செய்தாலும் அது நமக்கு திருப்தியா இருக்காதுன்றதான் சொல்ல வர்றாரு. அந்த தொனின்னுவாங்க, டோன். அந்த மொத்த பிரசங்கியோட புஸ்தகம் வித்தவுட் காட், ஆண்டவர் இல்லாம எது இருந்தாலும் அது நமக்கு திருப்தியை தராதுன்றதான். அது எதுக்குன்னா, ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு, எதிர்காலத்தில் தலைமுறைகளுக்கு அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் இல்லாம எது இருந்தாலும் அது கசப்பாதான் இருக்கும், அது மாயா தான் இருக்கும். அதைத்தான் அவர் சொல்றார். அது ஏற்கனவே பார்த்தோம். இது எல்லாமே கடைசியில நியாய தீர்ப்புக்கு வரும்ன்றார். கடைசியில ஆண்டவருக்கு முன்பாக அவர் கணக்குக்கு வரும்ன்றார். நம்ம எவ்வளவுதான் நம்ம சொத்து இருந்தாலும், எவ்வளவு அனுபவங்கள் இருந்தாலும், எவ்வளவு ஆளுமை இருந்தாலும், எவ்வளவு இன்பம் இருந்தாலும் அது நம்மளுக்கு திருப்தியை தராது. அதுவே முற்றிலுமான காரியம் கிடையாது. ஆண்டவர் வரும் பொழுதுதான், ஆண்டவரோட கனெக்ட் ஆகும் போதுதான் அது நம்மளுக்கு திருப்தியை தரும். அவர் பாத்தீங்கன்னா, சாலமோன் எல்லாத்தையுமே அனுபவிச்சு பார்த்தா எழுதுறார். He tried, tested or tasted அப்படின்னு வருது. எல்லாமே அவர் அனுபவிச்சு பார்த்து எழுதுறாரு. ஏதோ ஒரு தத்துவ ஞானி எழுதுன மாதிரியோ இல்ல ஒரு மனோயியல் நிபுணர் எழுதுன மாதிரியோ அவர் சொல்லல. எல்லாத்தையுமே தன்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றாரு. அர்த்தம் இல்லாம இருக்குன்றாரு, மீனிங்லெஸ்ன்றாரு, யூஸ்லெஸ்ன்றாரு, இரேஷனல், பாயிண்ட்லெஸ், ஃபூலிஷ், எம்டி, பல வார்த்தைகளை சொல்றாரு. அது அப்ப இது யாரு எழுதுறா அப்படின்னா, ஞானம்னாலே சாலமோன். அவ்வளவு பெரிய ஞானத்துல இருந்து அவர் எழுதுறார். ஏதோ சாதாரண ஆள் எழுதல. ஞானத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டவர். எல்லாத்தையும் அவருக்கு ஆண்டவர் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை கொடுத்தார். விஸ்டம் அண்ட் டிசர்னிங் ஹார்ட். இது எல்லாத்தையும் நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். சரியாக நிதானித்து பார்த்து சொல்றார். அதனால இது மீனிங்லெஸ் கிடையாது நமக்கு. இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியமான புஸ்தகம். இது சாலமோன் ஸ்டடிட், டாட், ஜட்ஜ் அண்ட் ரோட் அப்படின்னு இருக்குது. அதாவது எல்லாத்தையும் அவரு படிச்சு பார்த்து அதை கத்து கொடுக்கிறவரு, படிச்சு பார்க்கக்கூடியவர், கத்து கொடுக்கக்கூடியவர், நல்லா நிதானிக்கக்கூடியவர், எழுதக்கூடியவர், எல்லாம் உள்ள ஒரு மனுஷன். சாலமோன் look back with an attitude of humility and repentance. இவர் எல்லாத்தையும் எப்படின்னா, தன் வாழ்க்கை பின்னோக்கி பார்க்கிறார், மனம் திரும்பி பார்க்கிறார்ன்றாங்க. ஒரு ஒரு தாழ்மையோட பார்க்கிறார். ஒரு தன் நிலைமையை, தான் ராஜான்றதெல்லாம் விட்டுட்டு சாதாரண ஒரு மனுஷனா இருந்து வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்து எழுதுறார். நீங்க சாலமோனை பத்தின படத்தை பார்த்தீங்கன்னா, அவருடைய பிலிம்ல இந்த பிரசங்கி புஸ்தகத்தை எப்படி எழுதுறார் அப்படின்னா, பிச்சைக்காரனோட பிச்சைக்காரரா இருக்கிறார், பைத்தியக்காரங்களோட பைத்தியக்காரரா இருக்கிறார், ஏழை ஜனங்கள் மத்தியில போய் வாழ்றார். மாறு வேஷத்துல போய் இவர் ராஜாவா இல்ல, மொத்தத்தையும் கலந்து போட்டுட்டு அவங்களோட இருக்கிறார். அப்பதான் ஒரு தீர்க்கதரிசி கண்டுபிடிக்கிறான். ஒரு தீர்க்கதரிசி நீ சாலமோன் ராஜா தானேன்றான். ஏன்னா பிச்சைக்காரங்களோட இருக்கிறார், பைத்தியக்காரங்களோட இருக்கிறார். அப்படி போல அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்து எழுதுறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளியே இருந்து எழுதல, இவர் உள்ள போய் அப்படி போல வாழ்ந்து பார்த்துட்டு, ஒரு பைத்தியக்காரனை போல, ஒரு பிச்சைக்காரனை போல இவர் வாழ்ந்து பார்த்து எழுதுனது. சாதாரண ஏதோ ஒரு வாயை பிரசங்கம் பண்றது கிடையாது. ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ் இஸ் இன் காட் அலோன். நம்மளுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை ஆண்டவற்றிலிருந்து மட்டும்தான் கிடைக்கும். ஒரு பெரிய பதவியில போறதுனாலயோ
எதையோ ஒண்ணு சாதிச்சதுனாலயோ சம்பாதிச்சதுனாலயே கிடைக்காதுன்றார். அழகா சொல்றாங்க பாருங்க. He was not trying to destroy all hope, but to direct our hopes to the only one who can truly fulfill them and give life meaning. நம்மளுடைய நம்பிக்கையை குலைத்து போடும்படியாக இவரை எழுதல. ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவர் தான் உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஒரு பரிபூர்ணத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியும்ன்றார். இவர்கிட்ட சில காரியங்கள் இதை நம்ம பகுத்து பார்க்கலாம். அதாவது தேடுதல் ஒண்ணு இருக்குது, அதுக்கப்புறம் வெறுமைன்னு ஒண்ணு இருக்குது, வேலை பார்க்கிற ஒரு காரியம் இருக்குது, மரணம் இருக்குது, ஞானம் இருக்குது. இப்படி போல பகுதி பகுதியா இந்த பிரசங்கி புஸ்தகத்தை பிரிக்கலாம். இவர் தேடுறார். தேடுதல், ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தேடுதல் இருக்கும். எனக்குலாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு தேடுதல் இருந்தது. ஆனா எனக்கு தெரியாது, எனக்குள்ள ஒரு தேடுதல் இருந்துட்டே இருந்தது. நான் என்னுடைய ரட்சிக்கப்பட்ட போதுதான் தெரிஞ்சது நான் இயேசுவை தேடி இருக்கிறேன். கதைக்கெல்லாம் அப்பாற்பட்டு, கவிதைக்கெல்லாம் அப்பாற்பட்டு, மியூசிக்கெல்லாம் அப்பாற்பட்டு, படம் வரைகிறது பெயிண்டிங்கெல்லாம் அப்பாற்பட்டு, படிப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டு, பணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது, புகழுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்படி தேடுவதை பார்த்தீங்கன்னா கடைசியில தான் தெரிஞ்சது இயேசுவே வெளிப்படுத்தின பிறதான் தெரிந்தது நான் இயேசுவை தேடினேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தேடுதல் இருக்கும். நம்ம ஒரு பவர் நமக்கு கிடைக்கிறதுனால நம்மளுக்கு சந்தோஷம் வந்துறாரு. ஒரு ட்ரூ ஹாப்பினஸ் is not in our power to attain, because we always want more than we can have. எப்பயுமே நம்ம இன்னும் வேணும்னு தான் நமக்குள்ள இருக்கும்ன்றார். நம்ம எதை அச்சீவ் பண்ணாலும், நீங்க ஒரு ப்ரொமோஷன் ஆகுறீங்க, ப்ரொமோஷன் ஆன பிறகு உங்களுக்கு ஒரு முழுமையான சந்தோஷம் வந்துடாது, உண்மையான சந்தோஷம் வந்துடாது. அதுக்கு மேல ஒரு ப்ரொமோஷன் இருக்கு, இன்னொரு உயர்வு இருக்குன்றதான் நீங்க பாப்பீங்க. அதான் லைஃப். In addition, circumstances beyond our control can snatch away our possessions or attainments. நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளுக்கு அப்பாற்பட்டவைகள், பியாண்ட் அவர் கண்ட்ரோல். நமக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அளவு இல்லை நம்மளுடைய சூழ்நிலைகள். அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வரும்ன்றார். அதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதெல்லாம் சம்பாதிச்சோமோ அதை நம்ம விட்டு போயிடும். உதாரணத்துக்கு ஒரு வியாதி வந்தா நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் போயிடும். நம்ம போய் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போகும்போது நம்ம இருக்கிறதெல்லாம் போயிடும். நம்ம எதெல்லாம் நம்ம பொசஸ் பண்ணோமோ, எதெல்லாம் நம்ம சம்பாதிச்சோமோ எல்லாமே நம்ம விட்டு போயிரும்ன்றாரு. The more we try to get, the more we realize how little we really have and how temporary it is. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம முயற்சி பண்ணி வாங்குறோமோ, அப்ப நம்ம ரியலைஸ் பண்ணுவோமா, உணர்வோமா எவ்வளவு சின்னதாக சம்பாதிச்சிருக்கோம், நம்ம எவ்வளவு அதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது அப்படின்றது நம்ம உணர்வோம்ன்றார். இதெல்லாம் தான் சொல்றார். No pleasure or happiness is possible without God. ஆண்டவர் இல்லாம ஒரு சந்தோஷம் கிடையாது. ஆண்டவர் இருந்தாதான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், இன்பம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அது ஆண்டவர்கிட்ட இருந்தான் கிடைக்கும் ஒழிய வேற எந்த விதத்திலையும் கிடைக்காதுன்றார். இதெல்லாம் தேடுதல்ல சொல்றார். எம்டினஸ், வெறுமையை குறித்து சொல்றாரு. இந்த வாழ்க்கையில வெறுமை வரும். அதை எப்படி சொல்றாரு, இந்த வெறுமைன்ற உணர்வு எப்படி வரும்னு சொல்றாருன்னா, nothing in the world can fill the emptiness or satisfy the deep longings in our restless hearts. நமக்குள்ள ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது இந்த உலகத்துல இருந்து வரக்கூடிய காரியம் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. எப்படியே நான் சொன்ன மாதிரி சமாரிய ஸ்திரீட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல, இந்த கிணத்து தண்ணீரை குடிச்சுன்னா உனக்கு தாகம் உண்டாகும், மீண்டும் மீண்டும் தாகம் உண்டாகும், தாகம் அடங்காதுன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இருந்து வரக்கூடிய எந்த காரியமும் நம்மளை சந்தோஷப்படுத்த முடியாது. நமக்குள்ள ஒரு வெறுமை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆண்டவர் மாத்திரம்தான் அந்த வெறுமையை எடுத்து போட முடியும். The cure for emptiness is to focus on God. His love can fill the emptiness of human experience. அவருடைய அன்பு தான் அந்த வெறுமையை நீக்கி போட முடியும், வேற எதுவும் கிடையாது. ஆண்டவருடைய அந்த அன்பை ருசிச்சு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கடந்த காலத்துல ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்க்கணும். நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், எப்படியெல்லாம் நம்மளை அரவணைச்சு கொண்டு வந்தாரு, அதை நம்ம யோசித்து பார்க்கும்போது
ஆண்டவருடைய அன்பை நம்ம உணர்ந்து பார்க்கலாம். அவர் எவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறார், நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை அப்பதான் நம்ம பார்க்க முடியும். எவ்வளவு நன்மைகளை செய்தார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுகம், அதை நம்ம பார்க்கணும். அதை நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்க்கும்போது இம்மட்டும் வழி நடத்தி வந்தாரே, இதுவரை வழி நடத்தி வந்தாரே, எபினேசராக, யெகோவா ஷம்மாவாக, யெகோவா ஷாலோமாக, யெகோவா ரோகியாக, யெகோவா ரொபேக்காவாக, அடோனியாக, யெகோவா சபயோத்தாக, யெகோவா சிக்கேனுவாக, இம்மானுவேலராக, எப்படியெல்லாம் நம்மளோட இருந்தார். அதை யோசித்து பார்க்கணும். ஆண்டவரை ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் மனுஷனை பெருசா பார்க்க மாட்டாங்க, இந்த உலகத்தை பெருசா பார்க்க மாட்டாங்க, தன்னை பெருசா பார்க்க மாட்டாங்க. தன்னை ஒருத்தன் ஒரு பொருட்டா பேசுறான்னாலே அவன் ஆண்டவர் அறிந்து கொள்ளலன்னு அர்த்தம். நான் ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜீசஸ், கர்த்தருக்கு முன்பாக நான் ஒண்ணுமே கிடையாதுன்னு இருக்கான் பாருங்க, அவன் தான் உண்மையா ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். தாழ்மையா இருப்பான். அதான் சொல்றாரு இவர். இந்த வெறுமையை போக்குறதுக்கு ஆண்டவரால தான் முடியும். Fear God throughout your life and fill your life with serving Him and others rather than with selfish pleasures. நம்ம பார்த்தோம், ஒண்டியா இருக்கிறான், எதுக்காக சம்பாதிக்கிறானே தெரியல. அவன் சம்பாதிக்கிறான், எதுக்கு சம்பாதிக்கிறானே தெரியல. அவன் ஒண்டியா இருக்கிறாங்க, அவனுக்கு பிறகு யாருமே கிடையாது. அவன் எதுக்கு சம்பாதிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அப்ப அதான் சொல்றாரு, சுயநலமாக வாழக்கூடாது. சுயநலமாக வாழ்ந்தீங்கன்னா அது வெறுமைதான் வரும்ன்றாரு. மற்றவனுக்காக வாழ, ஆண்டவருக்காக வாழ்ந்து பாருன்றார். அப்பதான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வரும்ன்றார். வாழ்க்கைக்கு அர்த்தம் எப்ப வரும்னா, நம்ம மற்றவங்களுக்காக பயன்படும் பொழுதுதான். மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு பாருங்க, அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா உங்க அன்பை அவன் ருசிச்சு பாக்குறான். அடுத்தவங்க உங்க அன்பை ருசிச்சு பார்க்கும்போது, இந்த அன்பு எங்க இருந்து வந்ததுன்னா, சோர்ஸ் யாருன்னா ஜீசஸ் தான். ஜீசஸ் தான். அந்த அன்பு தான் உங்களை ஏவுது, அந்த உதவி செய்யறதுக்கு. அது உங்களுக்குள்ள இருந்து வரதல்ல, இது ஆண்டவர் உங்களை மூவ் பண்றாருன்றத நம்ம பார்க்கும்போது உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் உண்டாகும். இது ஆண்டவருடைய படைப்பு. அடுத்து வேலையை குறித்து சொல்றாரு. Solomon tried to shake people's confidence in their own efforts, abilities, and wisdom, and to direct them to faith in God as the only sound basis for living. நம்மளுடைய சொந்த பிரயாசங்கள், நம்மளுடைய திறமைகள், திராணிகள், நம்மளுடைய ஞானம், இதெல்லாத்தையும் விட ஆண்டவர் மேலுள்ள நம்பிக்கையில வாழ்ற வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கைன்றார். அதை ஷேக் பண்ணி பார்க்கிறாருங்க. Without God there is no lasting reward or benefit in hard work. நிறைய பேர் கடினமா உழைச்சு மயிர் மேல வந்துடலாம் நினைப்பாங்க. கடினமா உழைக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். காலையில எந்திரிச்சு சீக்கிரமா கிளம்பி ஓடிடுவாங்க வேலைக்கு. ஓவர் டைம் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. லேட் நைட் வரைக்கும் வேலை பார்க்கறது, படுக்கிறதுக்கு மட்டும்தான் வீட்டுல வருது. சாப்பாடெல்லாம் பெருசா பார்க்கறது இல்லை. ஏதோ அள்ளி போட்டுட்டு காலையில மத்தியானம் சாயங்காலம் ஏதோ சாப்பிடணும்டா, என்ன சாப்பிடணும் கூட தெரியாது, ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அப்படி அல்லும் பகல வேலை பார்ப்பாங்க. கடைசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே பிரேக் போட்டு நின்ன மாதிரி ஆயிடும். கூட வேலை பார்த்த ஒருத்தர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவரேஜ்ல நான் போய்கிட்டு இருந்தேன். ஒரு டைம் வரும்போது நான் ஃபிலிம்ல வேலை பார்க்கறதுக்காக அதுல இருந்து வித்ட்ரா பண்ணேன். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவரேஜ்ல இருந்து நாங்க 2 பேர் தான் இந்தியால இருந்து, மீதி டீம் எல்லாம் ஆஸ்திரேலியா டீம், அவங்க அதான் டெக்னிக்கல் டீம். நாங்க 2 பேர் மட்டும் இந்தியன்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அதுல நான் வித்ட்ரா பண்றேன். அப்போ ஒரு கேமராமேன் இருந்து எனக்கு அந்த பிளேஸை கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி கொடுங்க கேட்டார். அவரும் சீனியர். சரி நம்ம வெளியே வர போறோம், அப்படி அதை இவர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி கொடுக்கல என்ன இருக்குன்னு, சரி இவரை எடுத்துக்கோங்க என் பிளேஸ்லன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர் வேற நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு இருந்தவர். கல்கத்தால போய்
லைவ் டெலிகாஸ்ட் கிரிக்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன கிருமி மூக்குள்ள போயிடுச்சு. எப்படி நடந்ததுன்னே தெரியாது. காத்துல இருக்க ஒரு கிருமி மூக்குள்ள போயிடுச்சு. அது என்ன டிசீஸ்னே தெரியாம, யாராலையும் டயக்னோஸ் பண்ண முடியாம ஏர் ஆம்புலன்ஸ்ல சென்னைக்கு கொண்டு வந்து பல மாதங்கள், பல வருடங்கள் ட்ரீட்மெண்ட், அப்படியே உருவமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவரு பிழைக்கிறதே பெரும்பாடாயிடுச்சு. அப்ப நம்ம எதையோ ஒண்ணு நம்ம சாதிக்க முடியாது. எப்ப எது நடக்கும்னே தெரியாது. முக்கியமா இந்த நடிகர் எல்லாம் பார்க்கும்போது, திரையில பார்க்கும்போது உங்களுக்கு பெருசா தெரியும். ஆனா ஒரு ஏஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க உருவம் நிக்காது. அந்த உருவம் அந்த முதிர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். அந்த இளமையை காத்துக்கொள்ள முடியாம அந்த லைம் லைட்ல இருந்து வெளியே வருவாங்க. இந்த செகண்டரி ரோல், கெஸ்ட் ரோல் நடின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அதை ஏத்துக்க முடியாது. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனால ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஹைட்டுக்கு போயிட்டு அந்த ஹைட்ல இருந்து கீழே இறங்குறத அவங்களால ஏத்துக்க முடியாது. அந்த லைம் லைட்ல எப்பயுமே அந்த லைம் லைட்ல இருக்கணும்னு விரும்புவாங்க. அதனால முடியாது, அதை தாங்க முடியாது அவங்களால. அப்ப லைஃப்ல அதுதான் சொல்றாரு, மாயை எல்லாம் மாயினா, எதுவும் நிரந்தரம் கிடையாது, எல்லாமே தற்காலிகம் தான். எதுவுமே உங்களுக்கு நிரந்தரமா இருக்காது. ஒர்க் டன் வித் a wrong attitude will leave us empty. அப்ப எதுக்காக வாழணும்? நம்ம வாழ்றதுக்கு ஒரு வருமானம் வேணும், அதுக்காக நம்ம வேலை பார்க்கணும். ஆனா வேலையே வாழ்க்கையாயிடக்கூடாது. அதைத்தான் சொல்றாரு. நம்ம நம்ம வேலையை பெருசாவும் நினைக்க கூடாது. நம்ம பாக்குற வேலை பெருசா நினைச்சேன்னா அது அந்த ரிட்டையர்ட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்னு ஒண்ணு உண்டு. ரிட்டையர்ட் ஆன பிறகு என்ன பண்ணுவீங்க? அதை யோசித்து பார்க்கணும். அப்ப ஆண்டவராலதான் நம்ம வாழ்ற மொழிய வேலையை வச்சோ பணத்தை வச்சோ கிடையாது. பாருங்க, அது அழகா சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. பட் ஒர்க் அக்செப்டட் as an assignment from God can be seen as a gift. இந்த வேலை எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அது சந்தோஷத்தை தரும். வேலையே சோர்ஸா பார்க்க கூடாது, ஆண்டவர் தான் சோர்ஸ். வேலை மூலமாக நமக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கிறார், தாளந்துகள் மூலமாக நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரார். சோ நம்ம யார் எங்கிருந்து வருது அதை பார்க்கணும். வெறும் காத்தை பார்க்க கூடாது, வெளிச்சத்தை பார்க்க கூடாது, தண்ணியை பார்க்க கூடாது. இந்த காற்றையும் தண்ணீரையும் வெளிச்சத்தையும் தருகிற ஆண்டவரையே நோக்கி பார்க்கணும். எந்த ரிலேஷன்ஷிப் அப்படிதான். ஒருத்தவங்களோட பழக வராங்க அப்படின்னா, இஸ் இட் ஃப்ரம் காட்? யோசிக்கணும், அதை யோசிக்கணும். அவங்க வேற ஒரு நோக்கத்தோட வராங்களா அப்படின்றத பார்க்கணும். இது ஆண்டவர் தருகிற ஒரு உறவு, டிவைன் கனெக்ஷன் அப்படின்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். அவங்க செல்ஃபிஷ் மோட்டிவோட வந்தாங்கன்னா அது நம்மளை பாதிக்கும். ஏன்னா அந்த சுயநலம் உங்களை உண்மையா நேசிக்கல, அப்ப அது உங்களுக்கு கஷ்டத்தை தரும். நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன், அதை இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். அந்த ஒரு உண்மையா நம்மளை நேசிச்சு ஒருத்தவங்க நம்மகிட்ட பேசும்போது நமக்கே தெரியும், நம்ம ஆவியில அது தெரியும், நம்ம மனசாட்சி நமக்கு சொல்லும் உண்மையான அன்புன்னு. அது சும்மா பழகுவாங்க, சும்மா பழகும் போது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது உண்மையான அன்பு இல்லை. அதான் சொல்ல, அந்த ஒர்க்கு கூட அப்படிதான். நம்ம ஒர்க்குக்கு நமக்குள்ள ரிலேஷன் எப்படி இருக்குன்னா அது ஒரு வேலை, அவ்வளவுதான். அந்த வேலையை சின்சியரா பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு மேல அந்த வேலை பார்த்து எனக்கு ஒரு பெரிய ஏதாட்டும் நினைச்சேன்னா அது பாத்தீங்கன்னா அது ஒரு மீனிங்லெஸ் ஆயிடும். We need to examine what we expect from our efforts. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். நீங்க மனுஷன்ட்டு எதிர்பார்க்க கூடாது, வேலையில இருந்தோ நீங்க உங்க திறமையில இருந்து எதுவும் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா நீங்க திறமை தாளந்துகள்ல பாத்தீங்கன்னா ஒரு டைம் நீங்க மேல பூமாய் வர மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சர்டன் டைம் மேல இன்னொருத்தர் பூமாய் நம்மள மாதிரி வரும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ண தெரியணும். காம்படிஷனை ஜெலசிக்குள்ள போகாம, பொறாமைக்குள்ள போகாம அதை நல்ல விதமா எடுத்துக்கொள்ள பார்க்கணும். அதான் அறிவாளிக்கும் ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். அறிவாளி தான் எல்லாருக்கும் மேல இருக்கணும்னு நினைப்பான். ஆனா ஞானி மற்றவங்களை தனக்கு மேல பார்ப்பான். அதான் ஞானிக்கும் அறிவாளிக்கும் உள்ள வித்தியாசம்.
ஞானம் என்றதான் அந்த பெருந்தன்மை வரும், பிராட் ஹார்ட் வரும், பிராட் மைண்ட் வரும். அதை அப்படி பார்க்க ஆரம்பிக்கணும். அது வேலை, இந்த வேலையை நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சின்சியரா செஞ்சுட்டு போகணும். அதை விட நான் அவனை விட ஓவர் டேக் பண்ணணும், அவனோட நல்லா நான் வேலை பார்த்து இதுக்கு மேல நான் மேல போயிடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இன்னொருத்தர் மேல போனான், அவன் எப்படி மேல போனான், நான் அப்படி ஏன் மேல போகல அப்படின்றதெல்லாம் போராட்டம் வரும். அப்போ உங்களுக்குள்ள சோர்வு வரும். ஆண்டவர் கையில இருக்குது என்னுடைய உயர்வு. அது என் வேலையை வச்சு இல்லை, எனக்கு கத்தர் கொடுத்த வேலை. அந்த வேலையை நான் சின்சியரா 100% நான் ஆர்டர் பண்ணி கொடுக்கணும். அது 100க்கு மேல பண்ணக்கூடாது, 100க்கு பிலோ பண்ணக்கூடாது. 100க்கு மேல பண்ணீங்கன்னா ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். வேலையை பண்ணி நீங்க பிரமாமா போயிடலாம்னு நினைக்கிறீங்க. அப்ப ஆண்டவருக்கு அங்கங்க இருக்கு ரோல். ஆண்டவர் தான் அவங்களை வயக்க முடியும். நம்ம கொடுக்கப்பட்ட வேலை சின்சியரா ஆர்டர் பண்ணி பண்ணணும், அதோட சரி. அதை கொண்டாந்து வேலை வேலை வேலைன்னு சொன்னீங்கன்னா வேற எதுவுமே உங்க போக்கஸ் வராது. ஒரு நாள் வரும் பாத்தீங்கன்னா வெறும் வேலை செஞ்சா இருப்பீங்க, வேற எதையுமே நீங்க அச்சீவ் பண்ணிருக்க மாட்டீங்க. God gives us the abilities and opportunities to work so that we can use our time well. நீங்க ஆண்டவர் சொன்ன மாதிரி வாழ்ந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கு, ஃபேமிலி, பர்சனல் லைஃப் இது கரெக்டா பேலன்ஸா இருக்கும். இது பேலன்ஸா போகணும். நீங்க அது ரொம்ப முக்கியம். உங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற டைம் அது முக்கியம். ஒர்க் பண்ணணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஏன்னா as a father, as a husband, நம்ம எதை செய்யணுமோ அதை செய்யணும். அதை செய்யும் போதுதான் ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை தருவார், அந்த திருப்தியை தருவார். அதுல நம்ம வீக்கானோம்னா எல்லாத்துலயும் இந்த திருப்தி வராது. எல்லாமே உள்ள கனெக்டட். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாய். இந்த 3 யோவான் 2 சொல்றதுதான் ஆண்டவர் சொல்றது. நம்மளுடைய ப்ராஸ்பரிட்டி வெளியே கிடையாது, பணத்துல கிடையாது, சொத்துல கிடையாது. உங்க ப்ராஸ்பரிட்டி, உங்களுடைய செழிப்புன்றது உங்க ஆத்மால உள்ளது. உங்க ஆத்மாவில சந்தோஷமா இருக்கீங்களா, சமாதானமா இருக்கீங்களா, திருப்தியா இருக்கீங்களா, அதுதான் லைஃப். அதைத்தான் அவர் சொல்றாரு. நீங்க வேலை பார்க்கறதா இருக்கட்டும், நீங்க பெரிய சயின்டிஸ்டா கூட இருங்க. சயின்டிஸ்டும் சயின்டிஸ்ட் இஸ் அ மேன்றார், இட்ஸ் நாட் காட். அதான் சொல்றாரு. நீ ஏதோ ஒண்ணு புதுசா செஞ்சுட்ட நினைச்சேன்னா அது ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சதாக இருக்கும். நீங்க செய்யலைனாலும் இன்னொருத்தர் செய்வான்றார். அவர் எல்லாம் லைஃப், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாம் டிராவல் பண்ணிட்டு தான் சாலமோன் எழுதுறார். சும்மா எழுதல. இந்த ஞானம் அக்காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு யோசிக்கிறார். அப்ப எல்லாமே எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா காடு கிட்ட கொண்டாந்து நிறுத்துறாரு. டெத்தை குறிச்சு சொல்றாரு. அந்த பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், அங்கே எல்லா மனுஷருக்கு முடிவும் காணப்படும், இது எல்லா மனுஷனும் யோசிப்பான்றாரு. நம்மளுக்கு டெத்துன்றத நம்ம யோசித்து பார்த்தோம்னா சாதாரணமாயிருவோம். நம்ம ஒரு பெருமையே வராது நம்ம வாயிலிருந்து. நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும் அப்படின்ற எந்த பேச்சு நம்மளை குறித்து ஒரு பெருசா பேசக்கூடியது எதுவுமே நம்ம வாயிலிருந்து வராது. ஏன்னா the certainty of death makes all human achievements futile. இது என்ன அச்சீவ் பண்ணாலும் நான் மறிக்கத்தான் போறேன். ஏற்கனவே நம்ம போன வாரம் பார்த்தோம். ஞானியும் மறிக்கிறான், மூடனும் மறிக்கிறான். 2 பேர்த்துக்கும் மரணம் ஒரே மாதிரி தான் சம்பவிக்குது. ஏன்னா 2 பேரும் மனுஷன்தான். நீ சாகும்போது ஞானியா சாகல, சாகுன்றது சாவுதான். 2 பேருக்கு ஒரே மாதிரி தான் மரணம். அப்ப எனக்கு மரணம் ஒண்ணு இருக்குது நினைச்சு பார்த்தேன்னா நான் தாழ்மையாயிடுவேன். அதுதான் டெத் ஹவுஸ்க்கு போன்றாரு. நீ விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் மரண வீட்டுக்கு போ. அந்த மரணத்தை பாரு, உனக்கு அதான் ஃபியூச்சர். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். டாக்டர், இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், சயின்டிஸ்ட் வாங்க, செத்த பிறகு பாடி வந்துருச்சான்னு வாங்க. அந்த பேர் கூட சொல்ல மாட்டாங்க. பாடி வந்துருச்சா, பாடி எப்ப புதைக்கிறாங்க, பாடி எப்ப ஆஸ்பத்திரியில இருந்து வரும், பாடி எப்ப அடக்கம் பண்றாங்கன்னு. அப்ப அவ்வளவுதான். அதை பார்த்தோம்னா நம்ம சாதாரணமாயிருவோம். நம்ம ஒரு பெருசா நினைக்கவே மாட்டோம். God has a plan for each one of us that goes beyond life and death. ஆண்டவர் இந்த மரணம் வாழ்வுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு வாழ்க்கை நமக்கு வச்சிருக்கிறார்ன்றார். இங்கதான் ஞானம் வருது பாருங்க. இந்த ஞானம்
The reality of aging and dying reminds us of the end to come when God will judge each person's life. இந்த வாழ்க்கையோட முடிவு ஒரு ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்புல கொண்டு வர்றாருன்றார். அப்ப அதை பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் போகுதுன்றார். Because life is short, we need wisdom that is greater than this world can offer and the words of God, so we can live His way. ஆண்டவர் தருகிற ஞானத்தும் ஆண்டவருடைய வார்த்தை தருகிற வெளிச்சத்திலே நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்க்கை பார்த்தோம்னா இந்த வாழ்க்கை எவ்வளவு சின்னதுன்னு தெரிஞ்சிடும். இந்த சின்ன வாழ்க்கைக்கு நான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தோணும் நமக்கு. அவர் சொல்றபடி வாழ்ந்தோம்னா சந்தோஷமா இருக்கும். அதான் சொல்றாரு, நீங்களா உங்க சுய புத்தியும் மேல நீங்க சார்ந்து வாழாதீங்க. நான் இதை சாதிச்சு இந்த வேலைக்கு போயிட்டு இவ்வளவு சேர்த்து வச்சிடலாம், அப்படி படிச்சு இப்படி போய் அந்த நாட்டுல போய் இந்த நாட்டுல போய் சாதிச்சிடலாம் அப்படிலாம் நினைக்காத. ஆண்டவர் சொல்ற மாதிரி செய் அப்படின்றார். ஆண்டவர் சொல்ற மாதிரி செய்யும் போதுதான் அந்த சந்தோஷம், அந்த முழுமை, அந்த பரிபூர்ணம், அந்த திருப்தி கிடைக்கும்ன்றார். If we listen to him, his wisdom spares us the bitterness of futile human experience and gives us a hope that goes beyond death. ஆண்டவர் சொல்ற மாதிரி வாழும்போது இந்த வாழ்க்கைக்கு அப்புறமா இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம தெரிந்து கொள்வோம். ஏன் ஆண்டவர் இந்த யோவான் 8:32 சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும்னாருன்னா, நம்ம பைபிளை படிக்க 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 லைஃப் இதுதான் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம விடுதலையோட இருப்போம். நம்ம படுற கஷ்டம் பெருசா தெரியாது. இந்த கஷ்டத்தை தாண்டுவோம். ஃபார் எவ்ரிதிங் தேர்ஸ் a டைம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார், ஒரு சமயத்தை வச்சிருக்கிறார். இந்த காலகட்டத்தை நான் தாண்டிடுவேன். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரும். ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை. இது ஒரு காலகட்டம் தான். என் கஷ்டம், இந்த கஷ்டம் ஒரு காலகட்டத்தை தாண்டிடுவேன் நான். அதே மாதிரி எந்த மனுஷனுக்கு நான் அடிமை கிடையாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை. யாரையும் அடிமைப்படுத்த முடியாது. எந்த சூழ்நிலையை அடிமைப்படுத்த முடியாது. அந்த ஃபெய்த் நமக்குள்ள வந்துடும், அந்த விசுவாசம் வந்துடும். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அதுதான் நம்ம புத்தி கேட்டாத காரியம், நம்ம அறிவு கேட்டாத காரியம். அது எப்படின்னா, நம்ம இருதயத்துல அந்த விசுவாசத்தை ஆண்டவர் தருவார். அந்த வார்த்தை தான் தரும். அதனாலதான் பைபிளை படிங்க படிங்க படிங்கன்னு சொல்றது. இரவு பகலா பைபிளை படிங்கன்னா, நம்ம பைபிளை படிக்க படிக்க சூப்பர் நேச்சுரல் பவர் நமக்குள்ள ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. நான் சொல்றாருல, நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய வல்லமைன்னு எபேசியர் 3:20 சொல்றது. அதுதான் நம்ம ஜெபம் பண்றதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம ஜெபிக்கிறத நம்ம அறிவின்படி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, இது எனக்கு ஒரு பினான்சியல் பிரேக் த்ரூ கொடுங்கப்பா, எனக்கு ஒரு வருமானத்தை கொடுங்க, எனக்கு நல்ல சுகத்தை தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அந்த விசுவாசம் இருக்கு நமக்கு, ஆண்டவர் தருகிற விசுவாசம் எப்படின்னா, அதெல்லாம் அப்பாற்பட்ட காரியம் நமக்கு செய்வார். நம்ம கேட்பதற்கும் நம்ம நினைக்கிறதுக்கெல்லாம் மேலாக நமக்கு செய்வார். அதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நம்பிக்கை, கன்விக்ஷன். ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை உண்டாகணும். அந்த 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 விசுவாசம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற பணத்தை பெருசா பார்க்க மாட்டீங்க. எபிரேயர் 13:5 சொல்றாரு பாருங்க, நம்ம இருக்கிறதுல போதும்னு இருப்போம். ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரே. ஆண்டவர் என் கூட இருக்கும்போது அவர் என் தேவைகளை சந்திப்பார். அந்தந்த நாளுக்கு அந்தந்த நாளின் பாடு போதும், நாளைய தினத்தை குறித்து எனக்கு தெரியாது, ஆனா என் கர்த்தர் சந்திப்பார், என் தேவைகளை சந்திப்பார். என் ஃபியூச்சர் அவர் கையில இருக்குது, அவர் என்னை நடத்துவார். அந்த நம்பிக்கை நமக்கு வந்துடும். அந்த விசுவாசம் வரும்போது இந்த பயம் கலக்கம் அதெல்லாம் போயிடும். அதான் சொல்றாரு, ஆண்டவரை சார்ந்து வாழுங்க. ஞானத்தை குறிச்சு பேசுறாரு பாருங்க. முதல்ல நம்ம பார்த்தோம் சர்ச்சிங், தேடுதலை குறிச்சு பார்த்தோம். அடுத்து எம்டினஸ், வெறுமையை குறித்து பார்த்தோம். அடுத்து ஒர்க், வேலையை குறித்து பார்த்தோம். அடுத்து டெத்து, மரணத்தை குறிச்சு பார்த்தோம். இப்ப ஞானத்தை குறிச்சு சொல்றாரு. ஞானத்தின் அடிப்படையில வாழ்க்கையை சொல்றாரு. ஹியூமன் விஸ்டம் டசன்ட் கண்டெயின் ஆல் த ஆன்சர்ஸ். மனித ஞானத்தினால எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. நாலேஜ் அண்ட் எஜுகேஷன் ஹேவ் தியர் லிமிட்ஸ். நம்மளுடைய அறிவு படிப்புக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குது. டு அண்டர்ஸ்டாண்ட் லைஃப் and make good choices, we need the wisdom that can be found only in God's word, the Bible.
நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம புரிந்து கொள்வதற்கும் நம்ம சரியான முடிவு எடுப்பதற்கும் நமக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம் வேதத்தின் வார்த்தையில தான் கிடைக்கும்ன்றார். When we realize that God is present each day and will evaluate all we do, we are motivated to live wisely and obey His guidelines for living. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளோட இருக்கிறான்னு தெரியும் போது நமக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நம்ம ஞானமா வாழ ஆரம்பிப்போம். அவருடைய ஞானத்தின்படி, அவர் சொல்றதின்படி வாழும் போது அவருடைய ஞானத்தின்படி வாழ ஆரம்பிப்போம். அவர் சொல்ற மாதிரி வாழ ஆரம்பிப்போம். But in order to have God's wisdom, we must first get to know and honor Him. இங்கதான் விஷயத்த சொல்றாரு. ஞானம் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்றாரு. ஆண்டவருடைய ஞானத்தை பெறணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவர் யாருன்றதை தெரிந்து கொள்ளணும். அவரை கனப்படுத்தணும். அவருக்குள்ள இடத்தை அவருக்கு கொடுக்கணும். என் துதியை நான் வேற யாருக்கும் கொடைன்றார் அப்படின்னு என்ன அர்த்தம்? I will not give my honor to any other thing அப்படின்னு அதோடைய சரியான அர்த்தம் அது பொசஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு பொசசிவ்னஸ்ல ஆண்டவர் பேசுற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருடைய ஸ்தானத்துல வேற எதுவும் வைக்க முடியாது. ஆண்டவர் தான். காட் இஸ் காட், மேன் இஸ் மேன். அது நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அநேகரை நான் பார்த்துட்டேன். மனுஷர்களை நம்பி வாழ்ந்து, மனுஷர்களை தெய்வம் போல நினைச்சு வாழ்ந்துட்டு கடைசியில அந்த மனுஷர்களை அவங்களுக்கு உதவி செய்யாத போது அவங்க பட்ட கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா, அநேகம் பேர் பார்த்தீங்கன்னா அவங்களால அவமானப்படுத்தப்படும் போது அவங்கள பெருசா தெய்வமா நினைச்சு அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டு போவாங்க. கடைசியில அவங்களை அவமானப்படுத்துவாங்க பாருங்க. அப்ப பந்த தூக்கி எறிந்த மாதிரி வந்து விழுவாங்க. ரொம்ப பாவமா இருக்கும், பரிதாபமா இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன், நீங்க அவரை மனுஷங்க, அவரை நீங்க ஆண்டவர்னு பார்த்துட்டீங்க. அவர் ஆண்டவர் கிடையாது. இஸ் நாட் காட், இஸ் ஒன்லி a man. ஆனா நீங்க அவர் ஆண்டவரா பார்த்ததுனால அங்க இருந்து கீழே தள்ளிட்டாங்க. அவங்க மனுஷன் தானே, ஆண்டவரா? சாலமோன் எல்லாவற்றையும் வாழ்ந்து பார்த்து விட்டு சொல்கிறார், எல்லாம் மாயை. எல்லாத்தையும் வாழ்ந்து பார்த்துட்டு சொல்றாரு. எல்லாத்தையும் அவர் வந்து அனுபவம் இல்லாம பேசல, எல்லாத்தையும் வாழ்ந்து கடைசியா சொல்றாரு. அவர் 17 வயசுல எழுதிக்கிட்டு இருக்கல. அவரு கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அந்த எண்டு டைம்ல எழுதுனதுதான் இது. சுகபோகமாக வாழணுமா, சுகபோகமாக வாழ்ந்துட்டார். ஒரு ராஜ வாழ்க்கை. உனக்கு என்னடா ராஜ வாழ்க்கைன்னு உண்மையாவே ராஜ வாழ்க்கை வாழ்ந்து பார்த்தவர். எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரு பிச்சைக்காரனை போல, பைத்தியக்காரனை போல வாழ்ந்து பார்த்தவர். அவர் சொல்றாரு, சாலமோன் எல்லாவற்றையும் வாழ்ந்து பார்த்து விட்டு ட்ரைட் அண்ட் அச்சீவ், எல்லாத்தையும் பெற்று கொண்டுட்டு சொல்றாரு, எல்லாம் மாயை. கர்த்தர் இல்லாமல் எதை செய்தாலும் அதில் சந்தோஷம், திருப்தி கிடையாதுன்றார். இந்த உலகத்துல இருந்து என்ன பெற்றுக்கலாம்? வெறுமைதான் வரும். இந்த உலகத்துல இருந்து நீங்க என்ன பெற்றுக்கலாம்? வெறுமைதான் வரும் கடைசியா. சாலமோனுக்கு ஆண்டவர் வந்து ஞானம், பதவி, கனம், சம்பத்து, கர்த்தருடைய தயவு எல்லாத்தையும் கொடுத்திருந்தார். Why we are here? நாம ஏன் இங்க இருக்கிறோம் இந்த பூமியில? Where we are going? நம்ம எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம்? இதுக்கான பதில் தெரியும் போது நம்மளுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் தெரிஞ்சிடும். The meaning for our life தெரிஞ்சிடும். எதுக்காக நான் இருக்கிறேன்? என் வாழ்க்கையில் நான் எதை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேன்? இது நமக்கு தெரியணும், யோசித்து பார்க்கணும். கர்த்தர் சொல்லும் வழிக்கு நம்மை அர்ப்பணித்து அதன்படி வாழ்ந்தால் நமக்கு போக வேண்டிய வழி தெரியும், நமது நித்தியத்திற்கான அர்த்தமும் தெரியும். ஆண்டவர் சொல்றபடி நீங்க வசனத்தை படிச்சு அதன்படி வாழ்ந்து பார்க்கும் போது நம்ம வாழ்க்கைக்குரிய அர்த்தம் தெரிஞ்சிடும். எதுக்காக நான் வாழ்றேன்? யாருக்காக நான் வாழ்றேன்? என் வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? இது எல்லாத்தையுமே ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பாரு பைபிள்ல இருந்து. நம்ம மீனிங் வந்துடும், நம்ம லைஃப்க்கு ஒரு மீனிங் வந்துடும். Success and prosperity don't last forever. நம்மளுடைய வெற்றி, நம்மளுடைய செழிப்பு இதெல்லாம் வந்து நிரந்தரமானது கிடையாது. இதெல்லாம் அப்படியே நிரந்தரமா வராது. நீங்க சங்கீதம் 103 14 இருந்து 16 வசனம். சங்கீதம் 103
14 வசனம். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வழியின் புஷ்பத்தை போல் போக்குறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. நம்ம வெறும் மண்ணுதான், நம்ம வெறும் மண்ணுதான். ஒரு பூவை போல, புல்ல போல வாடி போவோம், உதிர்ந்து போவோம், ஒரு நிழலை போல கடந்து போவோம். அற்பமான ஒரு வாழ்க்கை. அதுதான் மோசே சங்கீதம் 90 ஜெபிக்கிறார், எனக்கு ஞான இருதயத்தை தாருன்றார். நாங்கள் சங்கீதம் 90:12, நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்கள் என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் வாங்க, கவுண்ட் யுவர் டேஸ். நம்ம வாழ்றது ஒரு சின்ன வாழ்க்கை தான். இந்த சின்ன வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணுவோம்னா, மற்றவங்களை அற்பமா பேச மாட்டோம், மற்றவங்களை அற்பமா பார்க்கவும் மாட்டோம். ஏன்னா நானே அற்பமானவன், நானே நிரந்தரமானவன் கிடையாது. இங்க நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பெர்மனண்டா இருக்க போறவங்க மாதிரியும், மற்றவங்களை பேசுற பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பெர்மனண்டா இருக்கிற மாதிரியும் இல்ல. வயசாக ஆகாதான் மனுஷன் ரியலைஸ் பண்றான் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான்ட்டு. அப்ப இவ்வளவுதான் தெரியும் போது என்ன ஆகும், இவ்வளவுதான் அப்படின்னு தெரியும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நான் யாருக்கு சந்தோஷத்தை தர முடியுமோ சந்தோஷத்தை தந்துட்டு போகணும்னு நினைப்பேன். ஏன்னா இந்த நாள் வராது, இந்த நாள் போயிடுச்சுன்னா இந்த நாள் திரும்ப வராது. I can't get it back, we can't get it back. இந்த நாள் போயிடும், அவ்வளவுதான். இப்ப இருக்கிற அந்த டைம், உங்க பிள்ளை இப்ப ஒரு 3 வயசுல இருக்குது, இல்ல 5 வயசுல இருக்குது. இந்த 5 வயசுல எப்படி நீங்க அது கூட எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணுமோ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த பிள்ளைக்கு 15 வயசு ஆன பிறகு 5 வயசு பிள்ளையோட பழகிற மாதிரி நீங்க பழக முடியாது. சோ இப்ப அந்த பிள்ளையோட பழகிறது தான். இந்த டைமை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக அது ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். சரி, 15 வயசு பிள்ளையோட ஸ்பெண்ட் பண்ற டைமை 15 வயசு ஸ்பெண்ட் பண்ணணும். 30 வயசுல அந்த பிள்ளையோட 15 வயசு பிள்ளையோட பழகிற மாதிரி நீங்க பழக முடியாது. அதேதான் நமக்கு இப்ப இருக்கிற லைஃப், பிரசன்ட் லைஃப் பார்க்கணும். நம்மளை சுத்தி யார் இருக்கா, யாரெல்லாம் ஆண்டவர் நம்மளை சுத்தி கொண்டாந்து வச்சிருக்கிறார். ஆண்டவர் நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு 4 இயர்ஸ் யாருடைய கான்டாக்ட் கிடையாது, எனக்கு எந்த மனுஷங்களோட கான்டாக்ட் கிடையாது. ஒரு அலூஃபா கேட்டார் ஆண்டவர், நானும் ஆண்டவர் மாத்திரம்தான். எனக்கு ஒரு ஊழியம் இருக்கா, எனக்கு இனி நான் எந்த மாதிரி ஊழியம் பண்ண போறேன் எதுவுமே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொன்னாரு, I'm going to close the door, நான் கதவை மூட போறேன். இதுவரை நீ சந்திச்ச தேவ மனிதர்களையும் சரி, ஊழியக்காரர்களையும் சரி, ஜனங்களையும் சரி நீ சந்திக்க மாட்ட. புதிய தேவ மனிதர்களிடமும் ஊழியக்காரங்கள்ட்டும் புதிய ஜனங்கள்ட்டும் உன்னை கொண்டு போக போறேன்னாரு. அது மாதிரிதான் இப்ப நடக்குது. டோர் ஓபன் பண்ணியிருக்காரு, நான் போற இடமெல்லாம் புதுசா இருக்குது. நான் பாக்குற சர்வன்ஸ் ஆஃப் காட் எல்லாம் புதுசு. நியூ அனாயிட்டிங்ஸ், நியூ கிரேசஸ் பாக்குறேன் நான். பழைய ஆட்கள் யாருடைய கான்டாக்ட் கிடையாது. ரொம்ப அட்டாச்சா இருந்த சிலர், அட்டாச்சா மாம்சீக ரீதியாக இல்லை, உலக ரீதியாக அல்ல, என் ஆவிக்குரிய ரீதியாக நான் பழகின சில என்னோட வயசுல மூத்தவங்க எல்லாம் கர்த்தருக்குள்ள மறிச்சிட்டாங்க. என் கூட நெருங்கி பழகுவங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாம் கிடையாது. அப்ப எனக்கு யாரு புது புது உறவுகளை ஆண்டவர் கொண்டாங்க. நியூ பீப்புளை மீட் பண்றேன் நான். நியூ அனாயிட்டிங்ஸ், புதிய புதிய அபிஷேகம், புதிய கிருபையை பாக்குறேன் நான். அப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது ஆண்டவர் நடத்துறது. அப்படி போல நீங்க ஓப்பனா இருக்கணும். ஆண்டவர் நம்மளை எங்க நடத்துறார், ஆண்டவரே என்னை கொண்டு போக, நம்ம அவரை டைரக்ட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, அப்படி கொண்டு போங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. இல்ல, ஆண்டவரே நான் எங்க போகணுமே நடத்துங்க, நீங்க யாரோட பழகணுமோ அவங்க மத்தியில் கொண்டு போங்க, யாருக்கு என் கூட கனெக்ட் பண்ண அவங்களோட கனெக்ட் பண்ணுங்க. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸ், தெய்வீகமாக கிடைக்கக்கூடிய அந்த உறவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்.
உங்களை அவங்க நேசிப்பாங்க, நீங்க அவங்களை உண்மையா நேசிப்பீங்க. நிறைய பேருக்கு என்ன கசப்பு ஏற்படும்னா, இவங்க உண்மையா நேசிப்பாங்க, ஆனா அந்த உண்மையான அன்பு அங்கிருந்து கிடைக்கலன்ற போது ஏமாந்து போயிடுவாங்க. நம்ம தனியா ஒரு தீவுல இல்லை, ஆள் இல்லாத ஒரு இடத்துல ஆண்டவன் வைக்கல, நம்மளை சுத்தி வர ஜனங்கள் மத்தியில வச்சிருக்கிறாரு. அவங்களோட நம்ம வாழணும். ஏன்னா கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம்னாலே கர்த்தருக்கும் நமக்கு உள்ள உறவு, மற்ற மனுஷங்களுக்கும் நமக்கு உள்ள உறவு, அதுதான் தேவனுடைய ராஜ்யம்ன்றது. கிங்டம் ஆஃப் காட்ன்றது அதுதான். அப்ப யாரோட வச்சிருக்கிறார்? நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க, அர்ப்பணிச்சு பாருங்க, உங்க லைஃப் இனிமையா இருக்கும், உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். நான் யாரோட கனெக்டா இருக்கும் அவங்களோட கனெக்ட் பண்ண ஆண்டவரே. பட் we need relationships. உங்க அபிஷேகத்தை பயன்படுத்துவார், உங்க மேல கிருபையை பயன்படுத்துவார், உங்க தாளந்துகளை பயன்படுத்துவார், உங்க அனுபவங்களை எடுத்து பயன்படுத்துவார். யாருக்கு பயன்படுத்தணுமோ அவங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவார். நிறைய பேர் என்ன அசட்டை பண்ணாங்க, ரொம்ப சோர்ந்து போக வைப்பாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது, அந்த சில பாடல்கள் பாடும்போது, ஏன்னா நமக்கு உணர்ச்சிகள் இருக்குது. நம்ம ஒரு சில மாதிரி கிடையாது, நமக்குன்னு உணர்ச்சிகள் இருக்குது. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, என் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. இது ஆசாப்புடைய ஒரு சங்கீதம். நமக்கு நம்ம நேசிப்போம், ஆனா அவங்க அந்த அளவு நம்ம நேசிக்க மாட்டாங்க. அத நம்ம அந்த அனுபவத்துல வரும்போது ரொம்ப சோர்வாயிடும். அந்த உண்மையான அந்த அன்பு, அதுதான் மனுஷன் ஏற்கலாம். அதான் அவர் சொல்றாரு, நம்ம ஒரு அற்பமானவங்க, அற்பமும் சொற்பமானவங்க, வெறும் வாய்நாள் இல்லை, உண்மையா வாழ்க்கை அப்படிதான். நம்ம ஒண்ணுமே கிடையாதுன்னு நினைக்கும் போது, நம்மள ஒரு பொருட்டா நினைக்காத போது, நம்மளை யார் இன்சல்ட் பண்ண ஒண்ணும் நடக்காது. அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். நம்ம தாழ்த்தி இருந்துட்டோம்னா நமக்கு அந்த அனுபவத்துல கொண்டாடுவார். தாங்கிறது கஷ்டமா இருக்கும். அநேக அவமானங்கள், நிந்தைகள், அதுக்கெல்லாம் வழியா நான் போனதுனாலதான் மனுஷனை நம்பி வாழ்றதை விட்டுட்டு கர்த்தரை மாத்திர சார்ந்த வாழ்க்கைகளை வந்துட்டேன் நான். மனுஷனை நம்பி போனீங்கன்னா மனுஷங்கள் வேற வேற விதமா இருப்பான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்ற விதத்துல நீங்க போனீங்கன்னா உங்க சுயத்தை இழந்துருவீங்க. பிலாசபியில மாஸ்க் பிலாசபின்னுவாங்க. ஒரு முகமூடியை போட்டுட்டு பழகிற மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம போயிட்டே இருந்தோம்னா கடைசியில் நமக்குன்னு ஒரு சுயம் இல்லாம போயிடும், ஐடென்டிட்டி இல்லாம போயிடும். அதனால நம்ம கர்த்தரை மாத்திர சார்ந்து வாழ. நான் யார் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, நீ வெறும் மண்ணுதான், ஒரு பூவை போல அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதே இது ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 6 முதல் 8 பாருங்க. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று சத்தம் உண்டாயிற்று, எண்ணத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. வெளிப்புற மனுஷெல்லாம் போயிருன்ற, இந்த உருவம் எல்லாம் போயிரும், அதன் மேன்மையெல்லாம் பூவை போல வாடி போகின்றார். கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல். நம்ம அந்த நிலையற்றவர்கள் திரும்ப சொல்றார், புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனம் என்னென்றைக்கு நிற்கும் என்பதே சொல் என்று உரைத்தது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ
இதுதான் நிற்கும். நம்ம எல்லாம் மாம்சத்துல யோசிச்சு அதை செய்யலாம் இதை செய்யலாம் நினைக்கிறதெல்லாம் நிக்காதுன்றாரு. யாக்கோபு 4:14 நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறதே. வெறும் புகை மாதிரி, புகை கடந்து போன மாதிரி வாழ்க்கை போயிடும். இந்த எண்ணம் நமக்குள்ள வந்தா நம்ம நார்மலாயிரோம்ன்றார் சாலமோன். All human achievements will one day disappear. நம்ம என்ன சாதிச்சாலும் அது மறைஞ்சு போகும். We must keep higher values in mind in order to live wisely. நம்ம நினைக்கிற உயர்ந்த சிந்தனைகள் நமக்குள்ள. அப்ப நம்ம ஞானமாக வாழ ஆரம்பிப்போம். If we don't, we will become either proud and self-sufficient when we succeed or sorely disappointed when we fail. நம்ம அப்பு டவுன் நம்ம வாழ்க்கையில உளுந்து எந்திரிச்சு போகாம இருக்கணும்னா ஆண்டவர் சொல்ற மாதிரி வாழ்ந்தா போதும். நான் தான் அப்படின்னு இருந்தா போதும். ஒரு படி மேலே வேண்டாம், நீங்க கீழே வேண்டாம், நீங்களாக இருங்கன்ற. யார் சொல்றாரு? ஞானி சாலமோன் ஞானி சொல்றார். தெய்வீக ஞானத்தின்படி சொல்றார். இது ஒரு மனுஷ ஞானத்தினால சொல்லப்பட்ட காரியம் கிடையாது. மனுஷ ஞானத்தினால சொல்லப்படாதுன்னா பைபிள்ல வராது, ஆண்டவர் விட மாட்டார். இது நல்லதுக்காக சொல்றார், நம்முடைய நல்லதுக்காக சொல்றார். நமக்கு நம்ம ஒரு செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்கக்கூடாது, ப்ரௌடா இருக்கக்கூடாது. மேட்டிமையாக நாம இது 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 எனக்கு இது 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 போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றார் அது 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 வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கேன். நானாக நிர்ணயிக்க கூடாது, இல்லை இதுதான் அப்படி நிர்ணயிக்க கூடாது. நான் அதை செய்வேன் அப்படி இல்லை. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இது எனக்கு வாழ்க்கை செய்யுங்க, உமக்கு சித்தம் இல்லைன்னா இதை வாழ்க்கை செய்யாதீங்க. உலகத்தில் நாம் சாதிப்பது எல்லாம் கடைசி நம்ம வெறுமையில் கொண்டு போய்விடும். கர்த்தரோடு கூட உள்ள உறவு மட்டும்தான் நம்ம திருப்திக்கு நேராக நடக்கும். உண்மையான திருப்தி கர்த்தரோடு கூட உள்ள உறவு தான். அவரோடு நல்ல உறவுல இருந்தீங்கன்னா அவர் உங்க வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்வார், அவர் நடத்தி செல்வார். இது டோட்டல் பிரசங்கியை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இதை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டீடைல்ஸ்ல போகும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்களே பிரசங்கி புத்தகத்தை படிக்கும் போது இப்ப இதெல்லாம் நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரசங்கி புத்தகத்தை படிக்கும் போது ஈஸியா புரியும். அதுக்கு தான் இதை ஃபுல்லா நான் கண்டென்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்லி த்ரூ ஹிம் கேன் வி ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட் ரியாலிட்டி. யதார்த்தம்னா என்னன்றத அவர் மூலமாக தெரிந்து கொண்டாதான் நமக்கு புரியும்ன்றார். And only when we understand what is real, the way God created the world to work, we'll see the way to live with joy, contentment and purpose. ஆண்டவர் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். உங்க வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன, எதுக்காக வாழ்றீங்க, ஏன் வாழ்றீங்க, உங்க வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்கு, எந்த திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, கடைசியில் உங்க வாழ்க்கையின் முடிவு என்ன, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு அப்புறம் உள்ள பரலோக வாழ்க்கை என்ன, இதெல்லாம் தெரிந்து கொள்ளும் போது உங்களுக்குள்ள சமாதானம் வந்துடும், திருப்தி வந்துடும். ஓ இதுதான் லைஃப்ன்றது வந்துடும். கொஞ்சம் டீட்டெயில் போறேன் நானு, கொஞ்சம் அடுத்த லேயர். இது போன வாரம் பார்த்ததை விட ஒரு 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 லேயர் டீப்பா உள்ள போறோம் நம்ம. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு அவுட்லைன் தான் நான் சொன்னேன். நான் எல்லாம் வருத்தத்தை பிரசங்கி 1:8-11 எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகிறதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லை. இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்று உண்டோ, அது நமக்கு முன்னுள்ள பூர்வ காலங்களிலும் இருந்ததே. முன் இருந்தவளை பற்றி ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. இதுக்கு வழக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, many people feel restless and dissatisfied. நிறைய பேர் உள்ளுக்குள்ள ஒரு கொந்தளிப்போட இருப்பாங்க, ஒரு ஒரு அமர்வு இருக்காது. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். 2வது வசனம், சங்கீதம் 23 சங்கீதம் 2வது வசனம். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னா நம்ம ஆத்மாவை பத்தி சொல்றார். ஒரு அமர்ந்த தண்ணீரை, ஒரு இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் இல்லாம இருப்பாங்க நிறைய பீப்புள். அவங்களுக்குள்ள ஒரு 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 அலை மேலையும் கீழையும் போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு அமர்ந்த நிலையே இருக்காது, திருப்தியே இருக்காது.
they wonder அவங்களுக்குள்ள என்னெல்லாம் வரும்னு சொல்றாரு. அவங்களுக்குள்ள என்னெல்லாம் வரும்ன்றாருன்னா, நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனாக இருந்தா நான் ஏன் களைச்சு போறேன், எனக்கு ஏன் எல்லா காரியங்கள் நடக்க மாட்டேங்குது, ஆண்டவருடைய சித்தப்படி நான் வாழும்போது எனக்கு எல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குது, ஏன் நான் திருப்தி இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்களாம். அடுத்து என் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு யோசிப்பாங்களாம். திரும்பி பார்க்கும்போது நான் செஞ்சதெல்லாம் திருப்தியா இருக்கிறானா அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்களாம். இதெல்லாம் இருக்குமா அவங்களுக்கு, அந்த ரெஸ்ட்லெஸ் பீப்புளுக்கு, இந்த இளைப்பாறு இல்லாதவங்களுக்கு, நான் ஆண்டோடைய சித்தத்தை தானே செய்யறேன், ஆண்டோடைய சித்தப்படி தானே நான் வாழ்றேன், அப்புறம் ஏன் நான் திருப்தி இல்லாம இருக்கிறேன், ஏன் நான் அதிருப்தியோட இருக்கிறேன் அப்படி இருக்குமா. அடுத்து என்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன, இந்த கேள்வி எடுத்துக்கிட்டே இருக்குமா. இதனாலதான் அவங்க உள்ளுக்குள்ள அந்த அர்த்தம் தெரியாதனாலதான் அவங்களுக்குள்ள ரெஸ்ட்லெஸ் இல்லைன்னு. நான் சாதிச்சது எல்லாம், இது வரைக்கும் நான் செஞ்சது எல்லாத்துனாலும் சந்தோஷமா இருக்கணுமே, ஆனா ஏன் நான் சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்ற எண்ணம் இருக்குமா, அந்த கேள்வி இருக்குமா. நான் ஏன் எல்லாத்தையும் இழந்தது மாதிரி இருக்கிறேன், ஒரு சூனியம் வாங்க பாருங்க, ஒரு வெறுமைக்குள்ளையா நான் இருக்கிறேன் அப்படின்னு யோசிப்பாங்களாம். இது அடுத்து என்ன நடக்க போகுது, அன்சர்டனிட்டி. ஏன்னா ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி கழகா சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் இல்லைன்னா இவங்க நினைக்கிறாங்க ஆண்டு சித்தப்படி வாழ்றவங்க இல்ல, இவங்க சுயமாக வாழ்றவங்க. ஆண்டோடைய சித்தப்படி வாழ்ந்தா சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், திருப்தியா இருக்கும்ன்றார். பிரசங்கி 1:15 கோணலானதை நேராக்க கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது. வாட் இஸ் crooked cannot be straightened. நம்மளுக்கு அநேக கேள்விகள் இருக்கும், ஆனா பதில்கள் இருக்காது. நம்ம வாழ்க்கை குறித்த அநேக கேள்விகள் இருக்கும், ஆனா நமக்கு பதில் இருக்காது. அதனாலதான் இதை சொல்றாரு, கோணல் அல்லது நேராக்க முடியாதுன்றாரு, குறைவானது எண்ண முடியாதுன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் ஏன் சரியா இல்ல பாருங்களேன். குறைவானது எண்ணி முடியாதுன்னா நிறைய காரியங்கள் என் வாழ்க்கையில குறைவா இருக்குது, கவுண்ட்லெஸ்ன்றார், எண்ணி முடியாதுன்றார். கோணலா இருக்குது, இது இந்த மாதிரி நான் போயிருந்திருக்கலாமே, அந்த மாதிரி நான் போயிருக்கலாமே, அப்படி மாதிரி கேள்விகள் இருக்கும். என் வாழ்க்கை நான் அப்படி படிச்சு அப்படி போயிருக்கலாம், அந்த வேலைக்கு போயிருக்கலாம், இப்படி படிச்சு அப்படி போயிருக்கலாம், நான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருக்கலாமே, நான் ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்தேன், இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குமா. நம்ம சாதிப்பதோ, ஏற்கனவே நான் சொன்னேன், நம்ம சாதிப்பதோ நம்ம சம்பாதிப்பதோ அதுல முடிவு இல்லை, அது திருப்தியை தராது. ஆண்டவர் இல்லாம நம்ம என்ன இருந்தாலும் அது நமக்கு திருப்தியை தராது. உண்மையான திருப்தி எங்க இருந்து கிடைக்கும்னா ஆண்டவர் சொல்றபடி வாழும் போதுதான்றார். ஆண்டவர் சொல்ற மாதிரி வாழும் போதுதான் அந்த ட்ரூ ஹாப்பினஸ் கிடைக்கும்ன்றார், அந்த திருப்தி நமக்கு கிடைக்கும். அதே 1:16-18 இதோ நான் பெரியவனாய் இருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்து எல்லாரை பார்க்கிலும் ஞானம் அடைந்து தேறினேன், என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டேன். ஞானத்தை அறிகிறதுக்கும் வைத்தியத்தையும் மதியினத்தையும் அறிகிறதுக்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன், இதுவும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று கண்டேன். அதிக ஞானத்தில் அதிக சலிப்பு உண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். ஞானம் போட வரையும் பார்த்தோம், இதை ஞானம் மட்டுமே நம்மளுக்கு சந்தோஷத்தை தர முடியாது. ஞானத்தை பெற்றுக்கொண்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஞானம் இட் செல்ஃப் இட் வில் நாட் கிவ் ஹாப்பினஸ் சாட்டிஸ்பாக்சன் டு யூன்றார். அந்த ஞானம் மாத்திரமே உங்களுக்கு ஞானம் திருப்தியை தர முடியாதுன்றார். அது ஞானம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதிக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டுன்றார். அப்படின்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் அதிகமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க, அதிகமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க, வியாதியை குறித்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க. போய் நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்க இருக்கிற பல்வேறு விதமான வியாதிகள் இருக்கிறவங்களை பார்க்கும் போதும் இப்படியெல்லாம் கஷ்டம் இருக்கும். பெரியவங்கல இருந்து சின்ன பிள்ளைகள் வரைக்கும் வியாதியில கஷ்டப்படுறதா பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கும். முதல்ல யாரோ ஒரு பெரியவரை ஸ்ட்ரெச்சர்ல சென்று போகும்போது உங்களுக்கு வயசாயிடுச்சு, கடைசி காலம், அது வயசான நிமித்தம் ஏதோ வியாதி போல நினைப்பீங்க. ஒரு வாலிப வயசுல ஒரு பையனை கொண்டு வரும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அவன் ஏதாவது போய் பைக்ல ஏதாவது ஸ்பீடா போய் எங்கேயாவது அடிச்சிருப்பான், கார்ல ஏதாவது ஸ்பீடா போய் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும்,
அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு லாஜிக் வரும், உங்களுக்குள்ள ஒரு ரீசன் தேடிக்குவீங்க. ஒரு சின்ன பாப்பாவுக்கு அதை ஆபரேஷனுக்கு அவங்க கொண்டு போகும்போது பார்க்கும்போது உங்களுக்கு மனசு பதற ஆரம்பிக்கும். அப்ப இப்ப லைஃப் என்ன, இதுதான் லைஃபா? அது பல்வேறு தேசத்துல இருந்தெல்லாம் அங்க ஆஸ்பத்திரி இருக்கிறத பார்க்கும்போது இது இந்தியால மாத்திரமல்ல, இது எங்கெங்கயோ உலகம் முழுக்க இந்த மாதிரி கஷ்டம் நடக்குதான்னு பார்க்கும்போது மனசுக்கு பதற ஆரம்பிக்கும். ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் வாழ்க்கைய வச்சிருக்கிறாரு? அப்ப இந்த ஞானம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சலிப்பை கொண்டு வருது, நோயை கொண்டு வருது. அதான் சொல்ற, அதிக ஞானத்தில் அதிக சலிப்பு உண்டு, அறிவு வெறுத்தவன் நோவு வெறுத்தவன்றார். அப்ப அந்த ஞானத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லைன்றாரு. ஆண்டவர் அறிந்து கொள்ளும் போதுதான் நம்மளுக்குள்ள சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். வெறும் ஞானம் மாத்திரம் நம்மளுக்கு சந்தோஷத்தை தராதுன்றார். அதாவது அது பாத்தீங்கன்னா அந்த லைஃப் அப்ளிகேஷன் ஸ்டடி பைபிள்ல போட்டுதான் நான் உங்களுக்கு வாஸ்து காமிச்சிட்டு இருக்கிறேன். நானு wisdom in itself brought grief rather than satisfaction. It analyzed his problem, but it could not solve it. ஞானம் ஒரு தீர்வு கிடையாதுன்ற, எதையும் தீர்த்து வைக்க முடியாது. When he discovered that his earthbound wisdom could not alter his fate, he became sorrowful. அவருடைய ஞானம் அவர் வாழ்க்கையை மாற்ற முடியாதுன்னு நினைச்ச உடனே அவரு துக்கத்துக்குள்ள போயிட்டாராம். Without God and the perspective of divine wisdom, life is no more than a series of repetitive cycles. ஆண்டவருடைய ஞானம் இல்லாம பார்க்கும்போது இதெல்லாம் தொடர்ந்து ஏதோ ஒரு சுழற்சி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். கடல் அலை மாதிரி, கடல் அலை வந்துகிட்டே இருக்கிறது மாதிரி, சூரியன் உதிக்கும் மறையும், உதிக்கும் மறையும், இப்படித்தான் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும்ன்றாரு. ஆண்டவர்கிட்ட போனாதான் இது என்ன ஆண்டவரின் போது நம்ம வாழ்க்கை நிதானமா பார்க்க முடியும், பார்க்க முடியும். ஒரு நெருங்கிய நண்பர்னு சொல்லக்கூடாது, என் வயசுல மூத்தவர், ஆனா நெருங்கி பழகினவர் கவிஞர் அப்துல் ரஹ்மான். அவர் ஒரு டைம் சொன்னார், அவர் தாஜ்மஹால் போயிருந்தாராம். போயிருக்கும் போது அவருக்கு உருது தெரியும், அரேபிய மொழியும் தெரியும் அவருக்கு. அந்த தாஜ்மஹால் அந்த என்ட்ரன்ஸ் சுத்தி பாத்தீங்கன்னா பிளவர்ஸா இருக்க மாதிரி டிசைன்ஸ் இருக்கும், ஆனா அது அரேபிய மொழியில எழுதியிருக்குது. அதெல்லாம் அவர் படிச்சு பார்த்துட்டு இருந்தாராம். சுத்தி பார்த்துட்டே வரும்போது முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போயிட்டு இருந்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப், நீ அது பண்ணிருக்க கூடாது, இது பண்ணது தப்பு, நீ அப்படி செஞ்சிருக்கணும், உங்க அம்மா அப்பா அப்படி பண்ணிருக்க கூடாது, உங்க அப்பா அம்மா இப்படி பண்ணது தப்பு, நீ செஞ்சது தப்பு, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாராம். ஒரு இடம் வந்தோடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாராம். திண்டுக்கல்ல இருந்து வரோம் நாங்க. ஏங்க, அதுக்கு நீங்க திண்டுக்கல்லே இருந்திருக்கலாமே, இந்த ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துட்டு. அவங்க அப்பா அம்மா அந்த பிள்ளை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் இந்த தாஜ்மஹாலை பார்க்கவே உடலையே, நீ எதுக்கு அப்புறம் தாஜ்மஹால் கூப்பிட்டு வந்தேன்? அப்படிதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம என்ன பார்க்காம வேற வேற பிரச்சனை யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் மனசுல வச்சுக்கிட்டு. அப்ப ஆண்டவரை பார்த்தோம்னா தெரியும், ஆண்டவர் எதை யோசிக்கணும் கத்துக் கொடுப்பாரு, எதை சிந்திக்கணும். இப்ப நீ இந்த நேரம் எதை சிந்திக்கணும், இந்த நேரம் இதையா பேசிட்டு இருப்ப, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். சொல்லிக் கொடுப்பாரு ஆண்டவர், நமக்கு அருமையா சொல்லிக் கொடுப்பார். அதான் சொல்றாரு, the more you understand, the more you come to see pain and difficulty all around you. நீங்க எவ்வளவுக்கு அளவு அறிவு வருது அவ்வளவுக்கு அளவு சுத்தி இருக்கலாம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் சோர்வைத்தான் தரும் உங்களுக்கு. மனுஷனுடைய சிறு பிள்ளைத்தனமா நடக்கிறது, சைல்டிஷா நடக்கிறது, சின்ன பிள்ளைத்தனமா நடக்கிறது, நேரோ மைண்ட், குறுகின மனப்பாடம் நடக்கிறது, கஞ்சத்தனமா கருமித்தனமா நடக்கும் போது உங்க மனசுக்கே கஷ்டமா இருக்கும். ஏன் இப்படி வாழ்றாங்க, நல்லாதான் வாழ்ந்துட்டு போட்டுவேன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல போய் உட்காந்துட்டு என்ன சாப்பிடலாம்னு யோசிக்க மாட்டான். அது தோசையே அவ்வளவு வெரைட்டி போட்டிருக்கும், அதெல்லாம் புதுசு புதுசா என்னென்னமோ போட்டிருக்கும். அதெல்லாம் பார்க்காம ஒவ்வொன்றிலையும் விலை என்ன போட்டிருக்குன்னு, அது எவ்வளவு, இது எவ்வளவு, அது எவ்வளவுன்னு பார்த்துட்டு இருப்பான். இது எவ்வளவு காசு, அது எவ்வளவு காசு. அப்ப என்னத்தை சாப்பிட போறாங்க? கார் வாங்க போனாலும் அப்படிதான். இந்த காருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இந்த காருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இது எவ்வளவு சிசி இன்ஜின், இது டீசல் வெஹிக்கிளா, இது பெட்ரோல் இருக்குதா,
அதெல்லாம் பார்க்காம இது என்ன பிரைஸ், அது என்ன பிரைஸ், இது என்ன பிரைஸ், காரை வாங்க வரக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம்ன்றது. சில பேர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் லைஃப் வாழ்வான், ஒரு மிஷின் மாதிரி. மடமடன் கிளம்புவான், மடமடன் போவான், கடகடன் ஃபைல பார்ப்பான், கடகடன் வருவான், என்ன செய்யறானே தெரியாது. ஒரு மிஷின் மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ஹியூமன் பீயிங், யூ ஆர் நாட் ஹியூமன் டூயிங். நம்ம ஒரு ஹியூமன் பீயிங், நமக்குன்னு ஒரு நம்ம சுத்தி என்ன இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தி வர நீங்க பாக்குறீங்களோ அவ்வளவு அதுல உள்ள ஒரு பெர்ஃபெக்ஷன் இல்லாத பார்க்கும்போது மனசு கஷ்டமாயிடும். அதனாலதான் சொல்றாரு, அறிவு பெற்றவன் நோவு பெருத்தவன்றாரு, அதிக ஞானம் அதிக சலிப்பை தருன்றாரு. அதனால வெறும் ஞானம் மட்டுமே உங்களுக்கு காட் ஆகிறாரு. விஸ்டம் இஸ் நாட் காட், காட் இஸ் காட். அதுலயும் அந்த லஞ்சம், ஊழல், இந்த கரப்ஷன் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாயிரும் உங்களுக்கு. ஏன் இப்படி இருக்கானுங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கையில இதுலயா நான் இருக்கிறேன், கஷ்டமாயிரும் உங்களுக்கு. அப்பதான் ஆண்டவர் எல்லாத்துலயும் வச்சு பழக ஆரம்பிக்கணும். நீங்க எல்லாம் உங்க டே டு டே லைஃப்ல ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஆண்டவர் உங்களோட இருக்கிறத யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே நீங்க என்னோட இரும், என்னோட வாரும், என் கூட வாங்கப்பா. அப்ப ஆண்டவர் உங்களோட பேசிட்டே வருவார். நீ அதை பார்க்கற, என்ன பாரு, என் கண்ட்ரோலாம இருக்கு இதெல்லாம். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு லைஃப் உனக்கு தருவேன். இந்த கரப்ஷனுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உன்னை வாழ வைப்பேன் நான். மனிதன் கையில இருக்கு உன் வாழ்க்கை, அந்த லஞ்சம் வாங்குறவன் கையிலேயே அவன் வாழ்க்கை இருக்கு. அந்த கரப்ஷன் உள்ளவங்க கீழே அவன் வாழ வைக்கிறேன். இல்ல அவன் ஆளு, நான் தான் அவன் ஆளு செய்யறேன். நீ அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட எல்லாம் பெர்ஃபெக்ஷன் இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போகாத, நான் அவனை வாழ வைப்பேன். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கை குறித்து யோசித்து சஞ்சலப்படுறோமோ அவ்வளவுக்கு நம்மளைத்தான் வருத்திக்கிறோம். நம்ம சமாதானத்தை நம்மளே இழந்து போயிடுறோம். எனக்கு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், என்னோட ஆண்டவர் இருக்கிறார், என் ஆண்டவர் தான் வாழ வைக்கிறார். இதான் என் குடும்பம், இதான் என் லைஃப், சந்தோஷமான ஒரு காரியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு எது திருப்தியை தருமோ, எது எனக்கு மன நிறைவை தருமோ அந்த வாழ்க்கை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னு நினைச்சு பார்க்கணும். எதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாது, தற்செயலாக ஏதோ டக்குன்னு விழுந்துடல. இந்த காலகட்டம் இப்படி நடத்தணும் நடத்துறாரு. ஒருவேளை நாம போய் ஏதோ ஒண்ணுல மாட்டிக்கிட்டோம்னா, ஆண்டவரே இதுல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க, இதுல இருந்து நீ ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டவரே, உங்க சித்தத்தின் மையத்துல என்ன கொண்டு போங்க. சிம்பிள் பிரேயர் will do wonders. சின்ன ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறீங்க. உங்க ஜெபம் சின்னது, ஆனா பெரிய தெய்வத்திட்ட, மகா பெரிய தெய்வத்திட்ட நீங்க ஜெபம் பண்றீங்க, அதை மறந்துடக்கூடாது. ஒரு சஃபகேஷன் மாதிரி இருக்குதா, ஒரு வெறுமையா ஃபீல் பண்றீங்களா, ஆண்டவரே இந்த வெறுமையை எடுத்து போடும், இந்த புழுக்கத்தை என்னை விட்டு எடுத்து போடும், இந்த சஃபகேஷன் என்னை விட்டு எடுத்து போட ஆண்டவரே. உங்களை சுற்றி இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்றாங்களா, ஆண்டவரே இந்த டிஸ்டர்பன்ஸ் எடுத்து போடும். ரசிக்கப்பட்டவனே நிறைய பேர் நினைக்கிறாங்க, ரசிக்கப்பட்ட உடனே நமக்கு புதிய வாழ்க்கை, புதிய மனுஷங்களுக்கு மத்தியில போயிடும். இல்ல, சேம் பீப்புள் தான் இருப்பாங்க, அதே சூழ்நிலை, அதே மனிதர்கள் இருப்பாங்க, அதே கட்டடம் தான் இருக்கும், அதே வேலை தான். ஆனா உங்களுக்குள்ள அது எதுவுமே பாதிக்காது. ஆண்டவர் உங்களை சுத்தி அக்கினி மதலா இருப்பார், எதுவும் உங்களை பாதிக்காதபடி பார்த்துக்குவார். முக்கியமா சிந்தையை காத்துக்கொள்வார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 4:7 சொல்றாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்ன்றார். Above all human understanding, no human being can understand how God gives this peace in our mind and how he protects us. ஒருத்தராலும் புரிந்து கொள்ள முடியாது, நம்மளாலே புரிந்து கொள்ள முடியாது. அப்படி ஒரு தேவ சமாதானம் நமக்குள்ள கடந்து வரும். ஆண்டவரே நீ சமாதானப்படுத்துங்கப்பா, நான் இப்ப கோவப்பட கூடாது, நான் இப்ப எதுவுமே நான் ரியாக்ட் பண்ண கூடாது, ஆண்டவரே அமைதியா இருக்கு, எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. நான் போதும் டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துருவார். உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய மைண்டு, உங்களுடைய வில் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல கொண்டாந்துருவார். டோட்டல் அவர் கண்ட்ரோல்ல போயிருவீங்க. அவரு உங்களை நடத்த ஆரம்பிப்பார்.
ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதான் உங்க அறிவு கெட்டாத காரியம்ன்றார், உன் புத்தி கெட்டாத காரியம். யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். இட் இஸ் above your understanding, above your comprehension. It is beyond your imagination. அதான் காட். பேர்பட்ட நல்ல தெய்வத்தை நம்ம வந்து வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். 2வது அதிகாரத்துல முதல் 11 வசனங்கள் ஏற்கனவே போன வாரம் பார்த்துட்டோம். அதனுடைய அர்த்தத்தை சொல்றேன் நான். அதாவது இன்பமா இருக்கிறதுக்கு அவர் என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சார். தன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு இதுதான் இல்லாம எல்லா வழியும் தன்னை சந்தோஷப்படுத்தி பார்த்தார். பெரிய பெரிய வேலைகளை செய்தார். நிறைய ஜனங்களை சம்பாதிச்சார், வேலைக்காரங்களை சம்பாதிச்சார், பாடுறவங்களை சம்பாதிச்சார், மியூசிக் போடுறவங்களை சம்பாதிச்சாரு, எதெல்லாம் வரணுமோ எல்லாத்தையுமே சம்பாதிச்சாரு. ஆனா அது எதுவுமே திருப்தி தரல. அது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வந்து நம்ம தமிழ் பைபிளோட இங்கிலீஷ் வேர்ட் அழகா இருக்கு. தமிழ் பைபிள் என்ன இருக்குன்னா, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமா இருந்தது, சூரியனுக்கு பலன் ஒன்றும் இல்லை. ஆனா எல்லா இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சேசிங் ஆஃப்டர் த விண்ட் மீனிங்லெஸ் அப்படின்னு வருது. தமிழ்ல அது இல்லை. காற்றை துரத்துகிறது அப்படின்னு இருக்குது. காற்றை நம்ம உணரலாம், அதை நம்ம பிடிக்கவோ வச்சுக்கொள்ளவும் முடியாது. அப்படிதான் வாழ்க்கைன்றார். நீங்க வந்து வாழ்க்கையில உள்ள காரியங்கள் எல்லாம் போய் பிடிச்சுக்கிடலாம், அச்சீவ் பண்ணலாம் நினைச்சீங்கன்னா இம்பாசிபிள்ன்றார், முடியவே முடியாது. வாழ்க்கை உங்களை விட்டு போயிட்டே தான் இருக்கும். ஆனா ஆண்டவருக்குள்ள வந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை உங்க கையில வசப்படுத்துவார்ன்றார். ஏன்னா அற்புதமா சொல்றாரு பாருங்க. எது அவர் சந்தோஷம் தரும்னு நினைச்சாரோ அது அதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுச்சு. திரும்ப தேவையா இருந்துச்சு அவருக்கு. அது ஒரு எண்டு இல்லைன்றார். அது அதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சுன்றார். நீங்க வந்து வாழ்க்கையில உங்க அர்த்தம் வேணும், உங்க வாழ்க்கைக்கான அர்த்தம் வேணும்னா அதை யார் தர முடியும்? ஆண்டவர் தான் தர முடியும்ன்றார். நீங்களாக அதை புரிந்து கொள்ள முடியாது. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ன்றாரு. அது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 127:1 சொல்றாரு, unless the Lord build the house, the builders labor in vain. Unless the Lord watches over the city, the gods stand watch in vain. கர்த்தர் வீட்டை கட்டார்கள், கட்டுகளும் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதை காக்குகளும் பிரயாசம் விருதான்ட்ட. ஆண்டவர் தான் நம்மள வாழ்க்கையை கட்ட முடியும். ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்பு. நம்ம இது பாதுகாப்பு, என்ன பணம் என்னை பாதுகாப்பு, என் வேலை என்ன பாதுகாப்பும் அவர் இருக்காரு. அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன், அவர் பவர், அதெல்லாம் நத்திங் டூயிங். ஆண்டவர் தான் உங்க வாழ்க்கையை கட்ட முடியும். ஆண்டவர் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. எந்த மனுஷனும் பாதுகாப்பு கிடையாதுன்றார். நம்ம எதை சாதிச்சாலும் அது டெம்பரவரி தான்ட்டார். நம்முடைய நேரம், சக்தி, ஆற்றல், பணம் இவற்றையெல்லாம் எதில் செலுத்துகிறோம் அதை யோசித்து பார்க்கணும். வெறும் செல்ஃபிஷா வாழ்ந்தோம்னா, சுயநலமா வாழ்ந்தோம்னா பலன் இல்லைன்ட்டார். மூடனை போல இருக்கக்கூடாது, ஞானமா இருக்கணும். அந்த ஞானமும் கர்த்தருடைய ஞானத்தின்படி இருக்கணும்ன்றார். அவர்கிட்ட கற்றுக்கொள்வதுதான் சரியாக இருக்கும்ன்றார். ஏன் ஞானம் போதாதுங்கிறார்? ஞானம் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகாதுங்கிறார். ஞானம் மாத்திரமே நித்திய ஜீவனை தந்து விடாது. இந்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கைகள் நம்ம போகணும்னா இந்த உலக ஞானம் பத்தாது. தெய்வீக ஞானம் இருந்தால்தான் அந்த நித்திய ஜீவனை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். இப்பவே நம்ம கூட பரலோக ராஜ்யம் வர முடியும். என்னைக்கோ போறது இல்லை. இப்பவே ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்களுக்குள்ள பரலோக ராஜ்யம் வந்துடும். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்ய இடம் கொடுங்கன்றார். கர்த்தரோடு கூட உறவுல இருந்தாதான் நம்ம வாழ்க்கையின் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முடியும்ன்றாரு. யோபு எல்லாத்தையும் இழந்தார், ஆனா கர்த்தரை இழக்கல. அதை புரிந்து கொள்ளணும். ஒரு காரியத்தை சொல்றாரு, கர்த்தருடைய ஞானத்துல பார்த்து சொல்றாரு. வேர்ல்டு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறதுக்கும் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறதுக்கும் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஞானியும் உடனும் ஒரே மாதிரி இறக்குறாங்க. உலக பார்வையில பார்க்கும்போது ரெண்டும் ஒண்ணுதான, மாம்சம் ஒரே மாதிரி தான் செத்து போறான் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையில எப்படி இருக்குமா, நம்ம பட்ட பிரயாசம், இந்த உலகத்துல நம்ம பட்ட சின்சியரா இருந்ததுக்கு, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு, சின்சியர்னா வேலையில மட்டும் சின்சியர்ல, எல்லா காரியத்திலையும் சின்சியரா இருந்ததுக்கு நீங்க பட்ட பிரயாசத்துக்கெல்லாம் பலன் பரலோகத்துல தருவார். அதான் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்.
இந்த இந்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு, அங்கே எனக்கு எல்லாத்துக்குமான பலன் நான் பெற்றுக்கொள்வேன். அந்த நிச்சயம் இருக்கும்போது மனுஷன் நம்ம பார்க்க மாட்டோம். யார் உங்களுக்கு எஜமானனா இருப்பாருன்னா கர்த்தர் தான் உங்களுக்கு எஜமானனா இருப்பார். இந்த உலகத்துல இருக்கிறோம் பார்க்க மாட்டீங்க. உலகத்துக்கு நீங்க லாயலா இருந்து ஒரு புரோஜனம் கிடையாது. செல்ஃபிஷ் பீப்புள். இவங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக வாழ்ந்தீங்கன்னா புரோஜனம் கிடையாது. ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தோம்னா அதுக்கு புரோஜனம் உண்டு. அது பரலோகத்திலையும் வரும், இங்கேயும் வரும், பரலோகத்திலையும் வரும். இம்மையிலே தருவார், மறுமையிலே இல்ல, இம்மையிலையும் தருவார், மறுமையில நித்திய ஜீவனையும் தருவார். 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம், ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியெல்லாம் எனக்கு விசனமாய் இருந்தது, எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமாய் இருந்தது. அது எதை சொல்றான்னு கேட்டீங்கன்னா பர்சனல் சாட்டிஸ்பாக்சன். நம்ம சுய திருப்தின்றது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா வெறுமையைத்தான் தரும்ன்றார். உண்மையான திருப்தி எப்போ வரும்னா கர்த்தருக்கும் மற்ற மனுஷனுக்கும் உதவும் போதுதான் கிடைக்கும். கர்த்தருக்கு என்ன உதவுவீங்க? கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய நினைக்கிறாருன்னா அது உங்களை ஆசிரியருக்கு உங்களை கொடுக்க சொல்லுவார். நம்ம கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதம் சந்தோஷத்தை தரும். அதை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். நீங்க ஒரு மனுஷனுக்கு கொடுன்னு சொல்லும் போது அங்க கொடுத்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அது நல்லா தெரியும். இது இன்னையோட மாத்திரம் இல்ல, இது கண்டினியூஸா இது நடக்க போகுது. நமக்குள்ள இந்த திருப்தி, இந்த சந்தோஷம், இது கண்டினியூஸ் ஒரு ப்ராசஸ்ன்னு தெரிஞ்சிடும். இது ஒரு சின்ன நிகழ்வு கிடையாது. இப்ப கொடுத்தோம் அப்படி இல்லை, இது ஒன் டைம் கிடையாது. கண்டினியூஸா ஒரு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். அதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறது. அது சாதாரணமான ஒரு லைஃப் கிடையாது. அதாவது ஆண்டவர் நாம மகிமைப்படும், ஆண்டவர் நாம மகிமைப்படும். அவங்க நம்மளை பார்க்க மாட்டாங்க, கர்த்தரை பார்ப்பாங்க, கர்த்தரை பார்க்க வைப்பாங்க, கர்த்தருடைய அன்பை பார்க்க வைப்பாங்க. நாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இங்கிருந்து ரொம்ப தூரம் ஆந்திரா கிட்ட ஒட்டி அங்க ஒரு இடத்துக்கு போய் அங்க பஸ்ஸே போக முடியாது. அது பஸ் ரூட்டே கிடையாது. அது உள்ள எப்படியோ நாங்க போய் சுத்தி வளைச்சி போனோம். போய் நானும் இன்னொரு நண்பரும் போய் ஒரு ஊழியக்காரருக்காக நாங்க ஜெபிச்சுட்டு தான் வந்தோம். ஆனா அவரை பார்த்தீங்கன்னா நாங்க முடிச்சு நாங்க கிளம்பிட்டு கிட்டத்தட்ட ½ டே அங்க இருந்திருப்போம். இருந்து நாங்க நல்லா எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணுமோ ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி திடப்படுத்தி நாங்க கிளம்பும் போது அந்த அந்த கிராமத்துல இருந்து அவருக்கு ஒண்ணுமே கிடைக்காது. எல்லாம் ஏழை ஜனங்கள், வெரி புவர் பீப்புள், ரொம்ப புவர் பீப்புள். நாங்க அதை ஜெபிச்சுட்டு நாங்க கிளம்பி நாங்க வரும்போது அவர் அழுதா இருப்பாருங்க. எங்களால தாங்கவே முடியல. அப்பதான் நினைச்சது, ஆண்டவர் இந்த மனுஷனை எவ்வளவு நேசிச்சிருக்கிறாருங்க. அவர் வசதியாக சிட்டிக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா அவர் போய் அந்த கிராமத்துல போய் இருந்து ஊழியம் பண்ணு ஆண்டவர் சொன்னார்ன்றதுக்காக அந்த ரொம்ப ரிமோட், வசதியே இல்லை. அப்ப அந்த வார்த்தை, ஆண்டவர் என்னை நினைச்சு பார்த்தாரு, ஆண்டவர் என்னை நினைச்சு பார்த்து என்னை உங்களை அனுப்பிச்சிருக்கிறாரே எனக்கு அந்த ஒரு தடவை சொல்ல போனது. அவ்வளவு நெருக்கமான தொடர்புகளாம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட சொன்னார், போய் உற்சாகப்படுத்து, இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லு போயின்னாரு. அதை மட்டும் சொல்ல போனோம். எங்களுக்கு அவன் வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாது இருந்தேன் மாதிரி எங்கோ ஒரு இடத்துல தாவிது மாதிரி எங்கோ ஒரு இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு ஆண்டவர் தேடி போனது மாதிரி தேடி போக வச்சார். நினைச்சேன், ஊழியத்துல ஆண்டவர் பார்க்கிற கோணம் வேற, நம்ம பார்க்கிற கோணம் வேற. அதான் சொல்றாரு, பிகாஸ் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் சம்திங் குட் பியாண்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்லதை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிறார்ன்றார். 2ஆம் அதிகாரம் 18-23 வசனம், சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன், எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகவே. அவன் புத்திமானாயிருப்பானோ மூடனாயிருப்பானோ அதை யார் அறிவார். ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரியாவான், இதுவும் மாயே. ஆகியால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேல் உள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன்.
ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாய் விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது. மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியில அவன் மனதுக்கு இழைப்பாதில்லை. இதுவும் மாயே. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஞானமா ஒருத்தன் சம்பாதிக்கிறான், ஆனா ஞானம் இல்லாத ஒரு மூடத்தனமான பிள்ளை வரான். இங்க சாலமோனுக்கே நடந்ததுன்னு பார்த்தோம். ரெகொபெயாம், இவ்வளவு ஞானமா உள்ள சாலமோனுக்கு ஞானமே இல்லாத ஒரு ரெகொபெயாம் பிள்ளையா வரான். பட்ட கஷ்டத்தால நம்ம சொன்னேன். அதுக்கு விளக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பணத்திற்காகவும் உடைமைக்காகவும் மாத்திரம் கடினமாக உழைத்தால் நீடித்த பலனை பெற முடியாது. நம்முடைய இறப்பிற்கு பிறகு எல்லாவற்றையும் விட்டு போக வேண்டும், அல்லது யாருக்கோ தகுதி இல்லாதவர்களுக்கு அது போகும். ஹார்ட் ஒர்க் டன் வித் ப்ராப்பர் மோட்டிவ்ஸ், கேரிங் ஃபார் யுவர் ஃபேமிலி, சர்விங் காட் இஸ் நாட் ராங். நல்ல குடும்பத்துக்காக நீங்க உழைக்கிறது, நல்ல நோக்கத்துக்காக, ஏழைகளுக்கு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் நல்ல மோட்டிவ்ன்றாரு. we must work to survive. நம்ம வாழ்வதற்கு நம்ம சம்பாதிச்சு ஆகணும். நம்முடைய குடும்பத்திற்கு பிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி வெல் பீயிங் நாம் கேர் எடுக்கணும். நம்ம குடும்பத்துக்கு வெறுமனை சம்பாதிக்கிறது மாத்திரம் போதாதுன்றார். ஏன்னா மறுபடியும் நித்தியத்தை குறிச்சு பேசுறாரு, பரலோகத்தை குறிச்சு வச்சு பேசுறாரு. இந்த உலகம் மாயை, இந்த உலகம் மாயை அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை இருக்குன்றதான் சொல்றாரு அவரு. அப்ப நம்ம பிசிக்கலா நம்ம என்ன பண்றோம் குடும்பத்துக்கு அப்படி பார்க்கணும். நம்ம உட்கார்ந்து 4 வார்த்தை பேசுறது அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும். நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நானு எங்க போனாலும், பப்ளிக் பிளேஸ்ல போனாலும், ட்ரெயின்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும், ஒரு 4 பேர் ஃபேமிலி வராங்க, அப்பா அம்மா 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்கன்னா எல்லாரும் கையிலும் செல்போன் இருக்கு, எல்லாரும் செல்போனை பார்த்துட்டே வராங்க. அவங்களுக்குள்ள பேசணும் அப்படி ஒண்ணுமே இல்லை. இந்த அம்மா ஏதோ எடுத்து கொடுக்குது சாப்பிட, அதை வாங்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு இவங்க செல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன கொடுத்த, நல்லா இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்கா மகனே, மகளே உனக்கு பிடிச்சிருக்கிறா, புளிக்கிற மாதிரி இல்லையா, நல்லா இருக்கா, முறுமுறுன்னு இருக்கு, நல்லா இருக்கு, எதுவுமே இல்லை. எதையோ ஒண்ணு வாயில அப்படி தூக்கி போட்டு அதோடு பார்த்துட்டு இருக்காங்க. எங்க இருக்கிறாங்க, எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க, எதுவுமே இல்லை. வாட்டுக்கு செல்போனை பார்த்துட்டு வாட்டுக்கு 5 பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. மனிதனுடைய உறவுகள்ன்றது இல்லாம போயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கறாங்க, இன்னார் இருக்காரு தெரியாதுங்கன்றான். ஏங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்ல எனக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது, ஒருத்தர் அறிமுகம் கூட கிடையாது. தான் லைஃப். 2ஆம் அதிகாரம் 24-26 வசனம். மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவித்து பார்க்கலாம், அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது, நான் கண்டேன். என்னை பார்க்கலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிற வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாய மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, நம்ம எதை செஞ்சாலும் சரி, நம்ம சாப்பிட்டா கூட திருப்தி இருக்கணும்ன்றாரு. ஏதாவது ஒரு காரியம் செஞ்சோம்னா அது ஒரு திருப்தி இருக்கணும்ன்றாரு. ஆனா அது எங்க இருந்து வருதுன்னா, ஆண்டவர் தான் அதை தரணும்ன்றார். ஆண்டவர் கையில தான் இருந்து வருதுன்றாரு. இட் இஸ் ஃப்ரம் காட். நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு திருப்தியை தரணும், நீங்க வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியை தரணும், உங்க வாழ்கிற நீங்க பாக்குற வேலை உங்களுக்கு திருப்தியை தரணும், அது ஆண்டவர் கையில தான் இருக்குன்றாரு. அது எப்ப அவர் சொல்வதன்படி வாழும் போதும் அது கிடைக்கும்ன்றார். அந்த திருப்தியும் சந்தோஷமும் அவர் சொல்ற மாதிரி வாழும் போதுதான் கிடைக்கும்ன்றார். கர்த்தர் சொல்லாம நாம வாழும்போது என்ன ஆகும் கிடைங்கன்னா, நமக்கு லெக்கு இருக்காது, நம்ம எங்க போறோம்னே தெரியாது, நம்ம எதுக்காக அப்படி போகணும், எதை நோக்கி போகிறோம், அந்த லெக்கே தெரியாம போயிடும். பர்பஸ்லெஸ். அப்ப என்ன ஹார்ட் ஆயிடும் லைஃப். ஆண்டவர் சொல்ற மாதிரி செய்யும் போது கிளாரிட்டி வந்துடும். நான் இதுக்காக இது போறோம். ஆண்டவர் சொல்லுவார், உங்களுக்கு இந்த வழி போ, இந்த வழி போனாதான் இந்த டெஸ்டினேஷன் நீ போக முடியும், இந்த லெக்க நீ அடைய முடியும். பிளான் தர்றாரு. அதனாலதான் சொல்றாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல.
நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளும் அதற்கான வழி நடத்தல்களும் பூமியில இருந்து பரலோகம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு மேலானவைகள். உன்னால யோசிக்க முடியாது. உன்னை குறித்து நான் பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறேன். நான் சொல்ற மாதிரி நட. நம்ம கஷ்டமா தான் இருக்கும் சில சமயங்களுக்கு, ஏன்னா புரிந்து கொள்ள முடியாது. சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரத்துக்கு. ஏன்னா லேட்டர் ஸ்டேஜில் ஊழியத்தை கொண்டு வரும்போது வருத்தமா இருந்தது. ஆண்டவர் இதெல்லாம் புஸ்தகமா எழுது அப்படின்போது பண்ண மாட்டேன்ட்டேன். எல்லாமே எழுதுனேன். ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் எழுதுனேன். ஆனா புஸ்தகமா ரிலீஸ் பண்ணும்போது எல்லாம் நீங்க வந்து பென்னிகன் 17 வயசுல ரட்சிக்கப்பட்டாரு, 18 வயசுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. 20 வயசுல நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நான் 39 வயசுல ரட்சிக்கப்பட்ட 40 வயசுல இதெல்லாம் விடுனா இதெல்லாம் லைஃபே முடிச்சு போச்சுன்னு. ஆனா கொஞ்சம் வருஷங்கள் ஆன பிறதான் தெரிஞ்சது, ஒரு ஊழியக்காரனுக்கு தகப்பனுடைய இருதயம் வேணும். எல்லாரும் தன் பிள்ளைகளோட பார்க்கணும், முதிர்ச்சி வேணுன்ற அப்பதான் பார்த்தேன். அப்பதான் முதிர்ச்சி இல்லாம நடக்கிற ஊழியக்காரர்கள் நிமித்தம் ஜனங்க அதிருப்தியா இருக்கிறத பார்த்தேன். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் எனக்கு எது நல்லதோ அதை செய்யறார். எப்ப எனக்கு ஊழியத்தை கரத்துல கொடுமோ அப்ப கொடுத்திருக்கிறார். எல்லா அனுபவங்களை கொடுத்து அதுக்கப்புறம் ஊழியத்தை கொடுக்கும் போது அந்த பாதையில வந்தவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு நான் நல்லா கைட் பண்ண முடியுது. சரியாக கைட் பண்ண முடியாது. நான் உபத்திரப்பட்டது நல்லது, முதல் பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன்னு எஸ்ரா சங்கீதம் 119 சொல்றது எவ்வளவு வாஸ்தவமான வார்த்தை என்றது. ஏன்னா நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட அவமானம் இன்னைக்கு அவங்க சொல்லும் போது எனக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவங்க எங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல இருந்து 5ஆம் அதிகாரம் உள்ள காரியத்துடைய சுருக்கம் சொல்றேன் நானு. அதாவது இல்லாத ஒரு காலத்தை வச்சிருக்கிறாருன்றாரு 3ஆம் அதிகாரத்துல. சகலத்தையும் அதை நான் காலத்தை நேர்த்தியா வச்சிருக்க. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், அறுக்க ஒரு காலம்லாம் சொல்றாரு. அப்புறம் வந்து அநீதி இருக்கிறத பாக்குறேன். நியாயஸ்தலத்துல எங்க நியாயம் கிடைக்குமோ அங்க அநியாயம் இருக்கு, எங்க நீதி கிடைக்குமோ அங்க அநீதி இருக்குன்றதெல்லாம் சொல்றாரு. மனுஷன் வந்து மிருகத்தை போல இருக்கிறான், உணர்வு இல்லாம இருக்கிறான்றாரு. அப்புறம் மனுஷன் தான் பிரிஞ்சு எங்க போறான், கடைசியா உயிர் எங்க போக போகுது அது அப்படின்றதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறான். சரீரம் வந்து ஒரு மாம்சம் வந்து வெறும் மண்ணுக்கு போக போகுது, ஆவிதான் பரலோகத்துக்கு போக போகுது. ஆனா இதெல்லாம் உணராத மிருகத்தை போல இருக்கிறான்றாரு. அதான் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. 4ஆவது அதிகாரத்துல பொறாமை, மனுஷனுக்கு ஒரு பொறாமை இருக்கு. நல்லா இருக்கிறான்னா நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டேங்கிறான், பொறாமை வருதுன்றாரு. அது அப்புறம் கடைசியில் என்ன சொல்றாரு, ஒரு 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 கைப்பிடி நிறைய சமாதானமா சாப்பிட்டா போதும், வீடு நிறைய பதார்த்தத்துக்கு காட்டிலும் ஒரு கைப்பிடி நிறைய சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், பெருசுன்றாரு. அப்புறம் ஒருத்தர் ஒண்டியா இருக்கிறான், ஒருத்தனா இருக்கிறான், அவன் சம்பாதிச்சிட்டே இருக்கான், எதுக்கு சம்பாதிக்கிறானே தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாம இருக்கிறான், ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாம இருக்கிறான்றாரு. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து அரண்மனையில இருக்கிறவன் திடீர்னு பார்த்தா பிச்சைக்கார மாதிரி ஆயிடுறான், பிச்சைக்கார மாதிரி இருக்கவன் ராஜாவாயிடுறான் அப்படிலாம் சொல்றாரு 4ஆம் அதிகாரத்துல. அது 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டும் பேச்சு, நீ வந்து ரொம்ப பேசாத, ரொம்ப பேசினேன்னா வந்து என்ன ஆகும்னா மூடம் பேசுற மாதிரி ஆயிரும், பர்பஸ்லெஸ்ஸா பேசும்போது ஒரு ஃபூலிஷ் ஆயிரும் அப்படின்றாரு. ஒரு பொருத்தனை பண்றது பத்தி சொல்றாரு. நீ ஆண்டுக்கு பொருத்தனை பண்ணா அதை செஞ்சுடு, செய்ய முடியலன்னா பொருத்தனை பண்ணாது, அதுவே மேலானதுன்றாரு. பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைதல் என்றத சொல்றாரு. அப்புறம் வந்து வேலை ஒருத்தர் ராஜா மாதிரி இருக்கான் ஆனா அவன் தூங்க முடியல, ஒருத்தன் வந்து ஏழையா இருக்கான் அவன் நிம்மதியா தூங்குறான்றாரு. இது வந்து ஐஸ்வர்யம் வந்து நிறைய சேர்த்தானா அதுவே அவனுக்கு கேடாகிறதுன்றாரு. ஒருத்தர் நம்ம ஒண்ணு கொண்டு வந்ததுல ஒண்ணும் கொண்டு போக போறது இல்லைன்றாரு. எல்லாம் இருந்தாலும் அதை அனுபவிக்கணும், ஆண்டோடைய அனுகிரகம் வேணும்ன்றாரு. இதான் 5ஆம் அதிகாரம். இது எல்லாத்தையும் சம்மப் பண்ணி அவர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, God has a plan for all people. ஆண்டவர் எல்லா மனுஷனும் திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் வச்சு சம்மப் பண்ணி சொல்றாரு. 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரம் வரைக்கும் சம்மப் பண்ணி சொல்றாரு. ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் எல்லா மனுஷனுக்கும்ன்றார். அந்த காலங்களை பார்க்கும்போது தெரிந்து கொள்ளலாம்ன்றார். ஆண்டவர் வந்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற ஒரு காலம் இருக்கும், வருத்தமா இருக்கிற காலங்கள் இருக்கும், எதுவுமே நீடிக்காது. நீங்க வருத்தப்படுறீங்கன்னா அப்படி வருத்தப்பட்டே இருக்க போறது இல்லை. நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க இப்பனா, நீங்க கண்ணீர் வடிச்சே இருக்க போறதில்லை. இது ஒரு எண்டு உண்டுன்றார். இதுக்கு அடுத்து சந்தோஷம் வரும்ன்றார்.
பாடுகள் மத்தியில போறீங்கன்னா இப்படி பாடுகளோட இருக்க மாட்டீங்க. கடைசி இது இது ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். இதுக்கப்புறம் ஒரு காலம் இருக்கின்றார். அதுதான் சொல்றார், தைக்க ஒரு காலம், கிழிக்க ஒரு காலம், கட்ட ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், சமாதானம் பண்ண ஒரு காலம், யுத்தம் பண்ண ஒரு காலம்ன்றார். இப்படி எல்லாம் நீடிச்சுட்டு போய்கிட்டு இருக்காதுன்றார். இப்ப இது சொல்லுறது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா சந்தோஷம் உண்டாயிரும். ஏன்னா there is an end. என்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு எண்டு உண்டு. இது நிரந்தரம் கிடையாது. இது எப்படியே போயிட்டே இருக்காது. ஏன்னா கர்த்தர் நடத்துகிறார். இந்த பாதையில நான் இப்ப என் வருத்தம் தான் என்னை செம்மைப்படுத்துது. என் கஷ்டம் தான் என்னை செம்மைப்படுத்துது. என் பாடுகள் தான் என்னை செம்மைப்படுத்துதுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள கொண்டு போறார். இதுதான் என்னை தாழ்மையை தருது, பொறுமையை தருது, விசுவாசத்தை தருது, என்னுடைய அவசரத்தை நட்டு விட்டு எடுத்து போடுது. நான் சீக்கிரமா செய்யணும், வேகமா போன்றது எல்லாத்தையும் நிறுத்தி நிதானத்துக்குள்ள கொண்டு வருகிறார். என்னுடைய மைண்ட் பிராட் ஆகுது, என் ஹார்ட் பிராட் ஆகுது, எனக்குள்ள இருக்கிற அன்பு விசாலமாகுது, என்னுடைய அறிவு விசாலமாகுது, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, என்னுடைய லைஃபை நன்றாக நான் புரிந்து கொள்கிறேன். இது உண்டாகுதுன்றாரு. இது இந்த காலத்துலதான் உண்டாகுது. அப்ப ஆண்டவருக்கு நன்மை செய்கிறார். அப்ப நான் யோசிப்பை படிக்கும் போது எனக்கு சந்தோஷமாகுது. யோசிப்புடைய வாழ்க்கை மாதிரிதான். அவனை கூலியில தள்ளலாம், அடிமையா விற்கலாம், போதுபார் வீட்டுல அவன் அடிமையாக இருக்கலாம், சிறைச்சாலையில கைதியா இருக்கலாம், ஆனால் அரண்மனைக்கு வருவார். அதே போல நானும் ஒரு நாள் அரண்மனைக்கு கொண்டு வருவார் என் கர்த்தர். எஸ்தரை போல நான் அனாதையா இருக்கலாம், தாய் தகப்பன் இல்லாம இருக்கலாம், உறவுகள் இல்லாம இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் இந்த தேசம் முழுக்க எனக்கு உறவாக போகுது. எல்லாரும் எனக்கு சகோதர சகோதரிகளாக போறாங்க. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை நமக்கு உணர்ந்துடுறார். அதான் நித்திய ஜீவன்றார். எட்டர்னல் லைஃப், எட்டர்னிட்டி உள்ளத்துல வைத்திருக்கிறார்னு பிரசங்கி 3:11 அதான் சொல்றார். உலகத்தை உங்கள் உள்ளத்துல வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறேன் நான் தான் சொல்றாரு. கர்த்தர் இல்லாம நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. அப்ப நம்ம எல்லாத்துலயும் ஆண்டவர் இன்வால்வ் பண்ணணும். ஆண்டவரே என் வாழ்க்கை வாங்க, என் வாழ்க்கை ஆசீர்வதிச்சு கொடுங்க அப்பா, என் வாழ்க்கைக்கு உள்ள வாங்கன்னு கூப்பிடணும். டைமிங் இஸ் இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய வேலையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது நன்மைக்காக ஆண்டவனுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதை விட்டு நம்ம வித்ரா பண்ணக்கூடாது. இந்த காலகட்டத்தில் இந்த வேலையை பார்க்கணும்னு வச்சிருக்கிறாரு. இதை விட்டு நல்ல வேலைக்கு நம்ம கொண்டு போற வரைக்கும் இந்த வேலையை நம்ம சந்தோஷமா, சமாதானமா, திருப்தியா வேலை பார்க்கணும். ஏன்னா இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலைன்னு பார்க்கணும். நம்ம பார்க்கக்கூடிய வேலைக்கான பலன் ஆண்டவர் தருவார், நிச்சயமாக தருவார்ன்ற நிச்சயத்தோட இருக்கணும். மனுஷக்கு ரெகக்னைஸ் பண்ணாம போகலாம், ஆண்டவர் கணக்கு வச்சிருப்பார். இந்த உலக காரியங்களை செய்வதால நம்ம திருப்தியாக முடியாதுன்றதான் சொல்லிட்டே வந்தார். உலக காரியங்கள், இந்த உலகத்துல நீங்க எது செஞ்சாலும் அது உங்களுக்கு திருப்தியை தராது, முழுமையை தராது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய சாயலில உருவாக்கப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா அவரை போல வாழ்வதற்கு, அவர் பார்ப்பது போல பார்க்கிறதுக்கு, அவர் பேசுவது போல பேசுவதற்கு, அவர் மற்றவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருப்பாரோ அப்படி போல நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தர் நம் மூலமாக வாழ விரும்புகிறார். அதை நம்ம அந்த தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மேலான மனிதர்களாயிருவோம். நமக்குள்ள ஒரு தாகம் இருக்கும். அது என்னன்னா உள்ளுக்குள்ள ஒரு தாகம், ஒரு தவிப்பு இருக்கும். நம்ம புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பாரு. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுடைய நாலேஜுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வாழ வைப்பார். அதனால ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அது இயேசுக்குள்ள அந்த தவிப்பு, தாகமா இருக்கிறேன்னு பாருங்க சிலுவையில், அது மாதிரி அந்த தாகம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அப்படின்றத ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த வாழ்க்கையில இதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நம்ம தெரியும் போது சந்தோஷமாயிருவோம். நம்ம கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு திருப்தியை தர முடியும்னு நினைச்சோம்னா எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டோம். அது 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. அந்த 4ஆம் அதிகாரத்துல அந்த நிறைய பேர் வேலையே பார்த்துட்டு கிடக்குறாங்கன்னு அதை பத்தி சொல்றாரு. 4ஆவது வசனத்துல இருந்து 6ஆவது வசனம் வரைக்கும் சொல்றாரு. அப்பதான் பொறாமையெல்லாம் வருது. அவன் நல்லாயிட்டான், இவன் நல்லாயிட்டான்லாம் பொறாமை வருது மனுஷனுக்குன்னு. அப்ப சொல்றாரு, சில பேர் சோம்பேறிகளா இருக்கிறாங்க, சில பேர் வேலைன்னு இருக்கிறாங்க. இந்த சோம்பியா இருக்கிறவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறான்னு தெரியாம இருக்கிறான்ற.
தன்னை சார்ந்து இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்துறான்ற. சோம்பேறி வந்து தன்னை மாத்திரம் அல்ல, தன்னை சார்ந்து இருக்கிறவங்களையும் அவன் பாரப்படுத்துறான். இன்னொருத்த என்ன பண்றான்னா, வேலை வேலைன்னு இருக்கவன் திருப்தி இல்லாம இருக்கிறான். இன்னும் மேல போகணும், இன்னும் மேல போகணும், இன்னும் நல்லா சம்பாதிக்கணும், இன்னும் நல்லா சேர்த்து வைக்கணும். இப்படித்தான் அவன் இருக்கிறான்ற. ரெண்டுமே வந்து மூடத்தனமானது, இர்ரெஸ்பான்சிபிள்ன்றாரு, பொறுப்பற்ற தன்மைன்றார். ஆனா நம்ம வேலை பார்க்கணும், சரியாக எந்த அளவு போகணும் அந்த அளவு வேலை பார்க்கணும்ன்றார். அதுக்கு மேல போய் வேலையை போய் பண்ணிட்டு இருக்காதீங்கன்றார். ஏன்னா நம்ம ஆண்டவர் மற்ற காரியங்களை கொடுத்திருக்கிறாரு. நீங்க சுவாசிக்கிற காற்றை யோசித்து பாருங்க. ஒரு கடத்துப்படி ஒரு பூ வாசம் வருது, அந்த பூ வாசம் கூட தெரியாம வேலை 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 நடந்தீங்க என்ன இருக்குன்றார். ஏன்னா இந்த வேலையை கொடுத்தது யாரு? கர்த்தர். அவர் எவ்வளவு நேரம் வேலை செய்யறாரோ அவ்வளவுதான் நம்ம வேலை செய்யணும். அதுக்கு மேல போய் வேலையை பார்த்துட்டு கூடாது, உட்காந்துட்டு கூடாது. அதே மாதிரி நமக்குள்ள உறவுகள் வேணும்ன்றது 4ஆம் அதிகாரம். ஒண்டியா இருக்கிறான், தனியா இருக்கிறான், துணை இல்லாம இருக்கிறான் அப்படின்றதான் சொல்றாரு பாருங்க. அதுக்கு சொல்றாரு, cooperating with others has advantages. Life is designed for companionship, not isolation. For intimacy, not loneliness. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்றார். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நல்லா, உங்களை சிநேகிக்கிறவங்க இருந்தா நல்லது என்றார். உண்மையான அன்பு உள்ளவங்களா இருக்கணும், உண்மையாக உங்க தரிசனத்துல அக்கறை உள்ளவங்களா இருக்கணும், உங்களை அன்பு செலுத்துறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கணும்ன்றாரு. அதே மாதிரி என்ன சொல்றாரு, அந்த ஒருத்தர் மேல ராஜாவா இருந்து போவராகிறான், போவரா இருக்கிறவன் ராஜாவாகிறான். இது என்ன வினோதமா இருக்குன்றாரு பாருங்க. அதை குறித்து சொல்றாரு. 4ஆம் அதிகாரம் 13 இருந்து 16 வசனம் வரைக்கும் உள்ளதை பத்தி அர்த்தம் சொல்றாரு. பொசிஷன், பாப்புலாரிட்டி அண்ட் பிரஸ்டீஜ் ஆர் புவர் கோல்ஸ் ஃபார் யுவர் லைஃப்ஸ் ஒர்க். நம்ம அந்த பொசிஷன் வந்துடணும், நம்ம பாப்புலர் ஆயிடணும், பிரபலமாயிடணும், நம்மளுக்கு ஒரு பிரஸ்டீஜ், இது ஒரு நம்மளுக்கு ஒரு கனம் அப்படின்னு நினைக்காத. அதெல்லாம் வந்து அந்த லெக்கெல்லாம் சரி கிடையாதுன்றாரு. அப்படி நினைக்காதன்றாரு. மனித அங்கீகாரத்தை தேடாதன்றாரு. மனிதர்கள் சீக்கிரமா எளிதாய் மாறி விடுவார்கள்ன்றார். மனுஷனுடைய அன்பெல்லாம் மாறி போயிடும். கர்த்தர் அங்கீகரிப்பதுதான் நல்லது, அவருடைய அன்புதான் மாறாததுன்றார். பொருத்தனை பத்தி நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துட்டோம். பொருத்தனை பண்ணணும்னா அந்த உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21 இருந்து 23 வசனத்துல இருக்குது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இருக்குது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 33 37 வரைக்கும் இருக்குது. பொருத்தனை பண்ணோம்னா யோசிச்சு பண்ணணும். எத்தா பொருத்தனை பண்ணா பாருங்க, அப்படி பண்ணிடக்கூடாது. நான் வந்து ஜெயிச்சுட்டு வந்தேன்னா எனக்கு எதிரில எது வர்றாதோ உனக்கு கொடுப்பேன்ட்டான், மகாதான் வந்தா. அப்படி போல நம்ம யோசிக்காம பொருத்தனை பண்ணக்கூடாது. நம்ம யோசிச்சு பொருத்தனை பண்ணணும். அன்னாள் பொருத்தனை பண்ணாங்க. இருக்கிறதுலே பெரிய பொருத்தனை அன்னாள் பண்ண பொருத்தனை தான். பிள்ளையே இல்லாம இருக்காங்க பல வருஷமா, எனக்கு பிள்ளைய கொடுத்தா அந்த பிள்ளை உமக்கே கொடுக்கிறேன். அதான் மிகப்பெரிய பொருத்தனை. ஆனா அதை யோசிச்சு பண்றாங்க. அப்படி போல நம்ம பொருத்தனை பண்ணும்போது கமிட் பண்றோம் ஆண்டவரோட உடன்படிக்கை. அதை யோசிச்சு பண்ணணும். பொருத்தனைய வந்து யோசிச்சு பண்ணணும். நம்ம வந்து ஏதோ ஒரு எமோஷனலா உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிடக்கூடாது, அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம ஒரு பொருத்தனை பண்ணக்கூடாது, யோசிச்சு பண்ணணும். அதை யோசிச்சு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறீங்க அப்படின்னா ஒய்ஃப் பொருத்தனை பண்ணா ஹஸ்பண்ட கேட்கணும், ஹஸ்பண்ட் பொருத்தனை பண்ணா ஒய்ஃப்ட கேட்கணும். அதனால ஆண்டவர் சொன்னார், 2 பேர் ஒருமனப்பட்டு எவைகளை கேட்பீர்களோ அதை அருளி செய்வேனார். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்டா இருக்கீங்க. அப்ப நீங்க கேட்டு பண்ணணும், இப்படி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு பண்ணணும். ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஒய்ஃப் என் நகையெல்லாம் நமக்கு கொடுக்குற ஆண்டவரே இந்த காரியத்தை செய்தான். கடைசி என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு தெரியாம எல்லாத்தையும் கொடுத்துட்டு கஷ்டப்படுறது யாரு? குடும்பமே கஷ்டப்படும். அதனால அதுக்குள்ள ஒரு ஒன்னஸ் வரணும். அவங்களுக்குள்ள ஒரு ஒன்னஸ் வந்த பிறகுதான் ஆண்டவர்கிட்ட போகணும். யோசிச்சு பண்ணணும் பொருத்தனைய. பணத்தை நேசிக்க கூடாது, பணம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. அதான் 5ஆம் அதிகாரத்துல 10 இருந்து 12 வசனத்துல பாக்குறோம். நம்ம வாழ்வதற்காக பணம் சம்பாதிக்கலாம், ஆனா பணத்தை நம்பி வாழக்கூடாது. இன்னொன்னு, பணத்தை நம்மகிட்ட இருக்கிறத கட்ட சொல்ற மாதிரி செலவழிக்கணும். நம்ம மேனேஜர் தான், ஓனர் யாருன்னா ஆண்டவர் தான். ஒரு வேலையை கொடுத்து எல்லாம் ஒரு பிசினஸ் அவங்களுக்கு கொடுத்து அதுக்கான பலனை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்டு அவர் சொல்ற மாதிரி செய்யணும். கர்த்தருடைய ஞானத்தின்படி அதை செய்யணும். நாம சுயமாக செய்யக்கூடாது. என் நண்பர் என்னோட வேலை பார்த்தவன்
நல்லா சம்பாதிச்சான், நல்ல அருமையான வீடு கட்டினான், ரொம்ப அழகா ஆர்கிடெக்ட் வச்சு ரொம்ப அழகா இருக்கும் அந்த வீடு பாக்குறதுக்கே. ஒரு எல்லாமே சதுரமா தான் இருக்கும், ஒரு வட்டமா இருக்கும் அந்த வீடு, ரொம்ப அழகா கட்டினான். பின்னால என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, சீட்டு போடுறேன்னு சொல்லி அந்த சீட்டு போடுறேன், இந்த சீட்டு போடுறேன், அதுல போறேன், இதுல போறேன்னு சொல்லி மொத்தத்தை இழந்த வீட்டையே விட்டுட்டான். சொல்றான், நான் அதெல்லாம் பண்ணாம தான் அந்த வீடாவது நிக்கும். அந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வரும், அந்த வீட்டை நினைக்கும் போதெல்லாம் என்ன அழகா இருக்கும் வீடு அப்படின்னா, எல்லாம் போச்சு, பணம் சம்பாதிக்கணும் அதுல போட்டு இதுல போட்டு கடைசி எல்லாத்தையும் இழந்துட்டேன், நானு மொத்தத்தை இழந்துட்டேன்றான். அப்படி போல ஆயிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம 5 19 20 சொல்றாங்க, தேவன் ஐஸ்வர்யத்தின் சம்பத்தை எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்க அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறபடினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்டிலே அதிகமாய் நினையான். வாழ்க்கை குறித்து அதிகம் யோசிக்க மாட்டாங்க. ஆண்டவர் இருக்கிறார், யெகோவா ஈரே, அவர் பார்த்துக் கொள்வார். எனக்கு எது இருந்தாலும் அது கர்த்தர் கொடுத்தது. நம்மிடம் இருப்பது கொஞ்சமோ நிறைவோ அது கர்த்தர் கொடுத்தது, அது சந்தோஷமா இருக்கணும். கர்த்தர் தந்தார், இது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தது, மனைவி கர்த்தர் கொடுத்தது, இந்த பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது, இந்த வேலை கர்த்தர் கொடுத்தது, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததுன்னு நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கு.